माधवा जय कुंज बिहारी। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय राधा माधवा जय कुंज बिहारी। हरे कृष्ण प्रभु। ஹரே கிருஷ்ணா. தன் பிரணாம் எல்லாருக்கும். ஜாய்ஹோ. ஸோ எல்லாரும் வந்தாச்சா? ஆல்மோஸ்ட் ஓகே, ஃபைன். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாம்னே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பச்சதே தேசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசிம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தே பவதி நைஸ்துகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கே தேகிரும் யத் கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீ குருவினதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம பகவானோட அவதாரங்கள், அப்புறம் அவரோட எக்ஸ்பேன்ஷன்ஸ், விரிவாக்கம், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மேபி நம்ம ஒரு வாரமாக எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை. ஸோ இருந்தாலும் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் இன்னைக்கு. நம்ம போக போக, ஏன்னா இது புரிகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். வித்தமதையே ஆரம்பிக்கலாங்களா? Hare Krishna Prabhu, yes Prabhu. ஓகே. ஏதாவது செய்யணுமா? இல்லை வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். Start பண்ணலாம் Prabhu. சரி, Hare சரி. Krishna. ஸோ கிளாஸை நம்ம ஒரு பாகவதம் ஸ்லோகம் வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. ஏதே சாம்ச கலா பும்ஷः கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. வரதராஜன் பிரபு, நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களா? நான் பாட மற்றவங்கெல்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. Yes, sir. Yes, Prabhu. யா, ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டத் பிரணாம். ஏதே சாம்ச கலா பும்சः Ye chamsa kala bumsaha கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் krishnastu bhagavan swayam இந்திராரி வியாக்குலம் லோகம் indrari vyakulam lokam மிருதயந்தி யுகே யுகே. vidayamti yuge yuge ஐ திங்க் மிருட வரணும்னு நினைக்கிறேன். மிருடயந்தி யுகே யுகே. vidayamti yuge yuge ஏதே சாம்ச கலா பும்சः ye chamsa kala bumsaha கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் krishnastu bhagavan swayam இந்திராரி வியாக்குலம் லோகம் indrari vyakulam lokam மிருதயந்தி யுகே யுகே. vidayamti yuge yuge. ஸோ தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ Thank you, இந்த sir. ஸ்லோகம் ஒரு சீடு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஹோல் கிளாஸ் இல்லைன்னா இந்த ஹோல் சப்ஜெக்டோட மெயின் சீடு இது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதுல இருந்து மற்ற விருட்சங்கள் எல்லாம், ஒரு விதையில இருந்து எப்படி ஒரு விருட்சம் ஒரு மரம் வளருதோ அந்த மாதிரி இது. ஓகே. ஸோ இங்கே பாகவதத்தில் வியாசதேவர் என்ன சொல்றாரு? அவர் நிறைய அவதாரங்கள் சொல்றாரு. நாராயணரை பற்றி, விஷ்ணுவை பற்றி, மத்ஸ்ய, கூர்ம, வராக, ராமர், நரசிம்மர், இப்படி எல்லார பற்றியும் சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஏதே சாம்ச கலா பும்ஷக. இது எய்தர்
பகவானோட ஒரு அம்சம் இல்லைன்னா கலா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அம்சானா என்ன, கலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்சானா ஒரு பார்ட்டு. இப்போ ஒரு கார் இருக்கு, அதுல ஒரு நட்டு போல்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி அது வந்து ஒரு பார்ட்டு. கலா அப்படின்னு சொன்னா அந்த பார்ட் கூட ஃபுல்லா இல்ல, அது வந்து பார்ஷியலா தான் இருக்கு, அதுல பாதி துண்டு தான் இருக்குது, அதுல ஒரு பைப் இருக்கணும், அதுல பாதி தான் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ பகவான் வியாசர் என்ன சொல்றாரு, ஏன்னா இந்த இடத்துல வியாசரே வந்து சுயம் பகவான் தான். ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் இது வரைக்கும் சொன்ன அவதாரங்கள் எல்லாமே பகவானோட ஒரு பார்ட்டு, இல்லைன்னா ஒரு பார்ட்டோட பார்ட்டு, அந்த மாதிரி அவர் வந்து சொல்றாரு, ஒரு பகுதி. ஆனா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், ஆனா பகவான் வந்து ஒரிஜினல். யாரு? இந்த கிருஷ்ணா, அவர் வந்து ஸ்வயம், அவர் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க ஸ்வயம்க்கு அகைன் பிருகு லகு பாகவதாமிருதா, அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிருதா, இதுலலாம் நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கு, நான் அதெல்லாம் இன்னைக்கு எடுக்கல. ஸோ இந்த பகவான் கிருஷ்ணருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்வயம் ரூப அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வயம் ரூபன்னா அதற்கு வந்து வேற எந்த காரணமும் இருக்கக்கூடாது, அதுதான் ஸ்வயம், வேற எந்த காரணமும் இருக்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் பகவான் ஸ்வயம், அவருக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. ஆனா விஷ்ணுக்கு, ராமருக்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு காரணம், ஒரு ஒரு சோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த கிருஷ்ணருக்கு மட்டும் எந்த சோர்ஸுமே கிடையாது அப்படின்றதான் இந்த பகவான் ஸ்வயம். ஸோ கிருஷ்ண பரமாத்மா பகவான் ஸ்வயம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அது இந்த பகவானோட அம்சம் இல்லைன்னா கலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா, ராதாராணி மாதாஜி. அப்புறம் இந்த கிருஷ்ணர் எப்போ வராரு? இந்திராரி வியாக்குலம் லோகம். இந்திர அரி, இந்திரன் தேவர்கள், அரி அவரோட எதிரிகள். ஸோ ஜென்ரலி டெமானிக் அசுரர்களை வந்து சொல்றாங்க. வியாக்குலம் லோகம், இந்த சிருஷ்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, இதோட ஃபங்க்ஷனை வந்து கெடுக்கிறாங்க. இது எப்படி இந்த சந்திரன் சூரியன் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து கெடுக்கிறாங்க, நாசம் பண்றாங்க அப்படின்னா மிருடயந்தி, பகவான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக, இந்த சிருஷ்டியில ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக யுகே யுகே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பகவான் வந்து இந்த மாதிரி இங்க வந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் போட்டிருந்தது. ஓகே, எனக்கு இங்க டூல்ஸ் இருக்குமா? என்ன டூல்ஸ்? ஒரு நிமிஷம். ஓகே, ஜென்ரலாக எனக்கு இங்கே கொஞ்சம் டூல்ஸ் கிடைக்கும், ஒரு டார்ச் லைட் மாதிரி எல்லாம் கிடைக்கும், அது எங்க இருக்குன்னு தெரியல. சலோ, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்மளோட என்னோட மவுஸ் தெரியுறதாங்க? நான் இந்த ஒரு யாரோ மார்க் தெரியுறதா? இல்ல பிரபு. வரல. சரி, சாரி. அப்ப நான் என்ன பண்றது, ஆக்சுவலி எங்கேயோ ஒரு இடத்துல டூல்ஸ் இருக்கு, நம்ம கண்ணுக்கு இப்போ கண்பட மாட்டேங்குது. நானும் ரொம்ப நாள் இதெல்லாம் பண்ணாம இருந்ததுனால ப்ரெசன்டேஷன்லாம் இது கொஞ்ச நாளாக பண்றது இல்லை. இப்போ சலோ ठीक है, कोई बात नहीं. कृष्णा अर्पणम, ओम तत्सत. ஓகே, ஸோ இன்கார்னேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பகவானோட எக்ஸ்பான்ஷன், பகவானோட இன்கார்னேஷன், அவதாரம், விரிவாக்கம். ஏன் இப்படி 2 போட்ட அவதாரம் மட்டும் கிளாஸை வச்சிருக்கலாமே அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். ஸோ நம்மளோட சரி, ஒரு ஸ்லைடை காணாம போயிடுது ஃபார் சம் ரீசன். ஓகே, நம்மளோட மொத்த சிருஷ்டியில 3 பங்கு வந்து ஆன்மீக உலகம் இருக்கு, 1/4 பங்கு வந்து பௌதிக உலகம் இருக்கு. சரிங்களா?
பட் ஆக்சுவலி அது காமிச்சாதான் சரியாகும் உங்களுக்கு. நான் இப்போ என்ன பண்ணேன், ஏன் என்னோட ப்ரெசன்டேஷனில் அது காணாம போயிடுது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த ஷேரிங் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஐ வில் கம் பேக். எங்கச்சு எதுவுமே ஷேரிங் 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 ஸ்டாப் ஷேரிங்கை காணோம். இந்த ஷேரிங் எப்படி நிறுத்துறது? சாரி ஃபார் திஸ். எனக்கு திருப்பி ஷேர் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லையா நான் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கிறது? எஸ் பிரபு, தெரியுது பிரபு. ஆமா, பட் இதை அதே ஸ்டாப் பண்ண ஸ்லோகால முடியும். தான் இருக்கு. நான் ஸ்லோக்கால தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு ஸ்லைடு காமிக்கணும், பட் இதை ஷேரிங்கை ஸ்டாப் பண்ண முடியல. சரி, ஓம் தச்சத். கிருஷ்ணா இன்னைக்கு என்னவோ பண்றாரு. ஓம் தச்சத், அவர் அனுமதி இல்லை போல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆன்மீக உலகத்துல இருந்து பகவான் கீழே இறங்கும் போது சில விஷயங்களுக்காக, சில விஷயங்களை செய்யறதுக்காக அப்படி வர்றாரு போறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து அவதாரம். அவதாரம் அப்படின்ற அந்த எழுத்தோட மீனிங்கே வந்து அப்படியே கீழே இறங்கி வராரு. இப்போ சம்டைம்ஸ் வரதராஜன் பிரபு வந்து இந்தியாவில் இருக்காரு, சம்டைம்ஸ் எங்களெல்லாம் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கு வந்துட்டு போவார். ஒரு மாதம், ஒரு வாரம், 10 நாள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்படி வந்து பகவான் அப்படி வந்து அப்படி போனார்னா அது வந்து அவதாரம். ஆனால் பர்மனண்டாவே பகவான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிறாரு. சில காரியங்களை செய்யறதுக்காக பர்மனண்டா அப்படியே இருக்கிறார், வந்து போறதெல்லாம் இல்லை. இந்த ஆன்மீக உலகத்தை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது, கொள்றதுக்காக, சில விஷயங்களை செய்யறதுக்காக பர்மனண்டா பகவான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி விரிவாகி அங்கங்க வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க சம்பகா மாதாஜி. அப்போ துபாயில் ஒரு இது, சிங்கப்பூர்ல ஒன்று, அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே ஒரு ஆஃபீஸ் வச்சுருவாங்க, அங்கே ஒரு மேனேஜரை வச்சுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை பர்மனண்ட்டாக செய்கிறதுக்காக அவரு பகவான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் இன்கார்னேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸோட ஒரு வித்தியாசம். ஓகே, ஸோ இங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ். அவர் தான் வந்து ஒரிஜினல். இது அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே, இன்க்ளூடிங் இந்த லோகங்கள் கூட, பௌதிக லோகமா இருக்கட்டும், வைகுண்டமா இருக்கட்டும், பூலோகமா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. ஜீவாத்மாவா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ராம, விஷ்ணு, நரசிம்மர் யாரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் தான் விதை அப்படின்றது தான் இந்த கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணரை வந்து அவதாரம்னு சொல்லக்கூடாது, அவதாரி அப்படின்னு சொல்லணும். ஓகே, கிருஷ்ணர் ஸ்வயம் பகவானா இருக்கிறதுனால அவரை அவதாரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அவதாரத்துல மிக முக்கியமா நம்ம பௌதீக உலகத்துல பகவான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. பௌதிக உலகத்துல, நான் ஆன்மீக உலகத்துல சொல்றேன், அதுக்கப்புறம் பௌதிக உலகத்துல எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பௌதிக உலகத்தை மெயின்டைன் பண்றதுக்காக பகவான் வந்து மேக்ரோ லெவல்ல மல்டிபிள் யூனிவர்ஸ், அதாவது இந்த ஒரு பிரம்மாண்டம் மாதிரி கிடையாது, ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள். இங்க நீங்க முதல் விஷ்ணு மேல படுத்திருக்கிறாரு பாருங்க, அப்படியே முட்டை முட்டை முட்டையா வாயில நம்ம பபிள்ஸ் விட்டா எப்படி வரும், அந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸ் பபிள்ஸா வருது. இது ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் ஒரு பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஓகே, இது ஒன்னொன்னுக்குள்ளேயும் இந்த ரெண்டாவது மெசோ யூனிவர்ஸ் கார்போதகசாய் விஷ்ணு உள்ள இருப்பார், இந்த ஒரு பபிள்ஸ்குள்ளேயும். இது வந்து அவரோட வேர்வை துவாரத்துல இருந்து வரக்கூடிய வேர்வையில அப்படியே ஃபுல்லு தண்ணி, பௌதிக உலகம் வந்து ஃபுல்லாவே தண்ணி. அந்த தண்ணியில முதல்ல இந்த மகாவிஷ்ணு வராரு. மகாவிஷ்ணு வந்து படுத்து அவரோட வேர்வை துவாரத்துல இருந்து வந்த அந்த தண்ணிக்குள்ளாடி இருந்து இந்த முட்டைகள் வருது. இந்த ஒரு முட்டைக்குள்ளேயும் இந்த ரெண்டாவது விஷ்ணு உள்ள போறாரு. இந்த ஒரு முட்டையும் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். இது வந்து முழுக்க தண்ணி இருக்காது, இதுல ஒரு பாதி தண்ணி இருக்கும். இந்த பாதி தண்ணியில இந்த கார்போதக சாய் விஷ்ணு படுத்துப்பார். இந்த மகாவிஷ்ணு பேரு கார்னோதக சாய் விஷ்ணு, இந்த ரெண்டாவது விஷ்ணுவோட பேரு கார்போதக சாய் விஷ்ணு. இவரோட நாபில இருந்து, இங்க படத்துல போட மறந்துட்டாங்க, இவரோட தொப்புள்ள இருந்து, வயத்துல இருந்து ஒரு தாமரப்பூ வந்து, தாமரப்பூ மேல பிரம்மா வந்து
பிரம்மா வந்து இந்த 14 லோகத்தையும் படைப்பார் இந்த ஒரு முட்டைக்குள்ளையும். சரிங்களா? அப்போ மொத்த மெட்டீரியல் வேர்ல்டுல பௌதிக உலகத்துல ஒரே ஒரு மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் ஒரு முட்டைக்குள்ளேயும் ஒரு கார்போதக சாய் விஷ்ணு. அதுக்கப்புறம் பிரம்மா எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் எதுவுமே வேலை செய்யல. எப்படின்னா ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ரெஃப்ரிஜ் இருக்கு, ஓவன் இருக்கு, கெய்சர் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கரண்ட் இல்ல. அந்த மாதிரி மொத்த சிருஷ்டி அப்படியே இருக்குது. அவர் படைச்சு போடுறாரு, ஒண்ணுமே ஆகல. அப்போ பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இந்த 2வது விஷ்ணு கார்போதக சாய் விஷ்ணு சிரோதக சாய் விஷ்ணுவா எக்ஸ்பேண்ட் ஆவார். சிரோதக சாய் விஷ்ணுவா எக்ஸ்பேண்ட் ஆகி அவர் வந்து எல்லா அணுக்குள்ளியும் ஒரு அணுக்குள்ளியும் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இப்படி ஒரு அணுக்குள்ளியும் ஒரு ஜீவாத்மாக்குள்ளியும் அவர் வந்து பரமாத்மாவாக எக்ஸ்பேண்ட் ஆகிறார். அந்த விஷ்ணுக்கு பேர் வந்து சிரோதக சாய் விஷ்ணு. இந்த சிரோதக சாய் விஷ்ணு எங்க இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு முட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு முட்டையில பாதி தண்ணி இருக்கு, இதுல இவர் படுத்திருக்கார் 2வது விஷ்ணு. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன இடம் தெரியுதுங்களா, அந்த ஒரு முட்டைக்கு மேல ஒரு குட்டி வைகுண்டம் இருக்கு. நம்ம பார்க்கடல்ல இருந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்க்கடல் அங்கதான் இருக்குது. அப்போ ஒரு முட்டைக்குள்ளேயும் ஒரு குட்டி வைகுண்டம் இருக்கு மேல. அது வந்து பார்க்கடல் ஃபுல்லா பாலுல இருக்கும். அந்த கடல் வந்து பார்க்கடல். அதுக்கு நடுவுல ஸ்வேத தீபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு தீவு, முழுக்க பால் இருக்கும். அதுக்கு நடுவுல ஸ்வேத தீபம்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் இந்த சிரோதக சாய் விஷ்ணு பள்ளி கொண்டிருப்பார். சோ இது பகவானோட ஒரு புருஷ அவதாரம்னு பேரு. இந்த அவதாரத்துக்கு பேரு புருஷ அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவதாரத்துல நான் ஏற்கனவே சொல்றேன், பௌதிக உலகத்துல இருந்து ஆன்மீக உலகத்துல இருந்து பௌதிக உலகத்துக்கு வந்து போகும்போது இதெல்லாம் லீலா அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லீலா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாவே என்னாச்சு, அவன் என்னமோ லீலா பண்றான்டா, என்னமோ பண்றான்டா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பகவான் சில சம்பவங்களை பண்றதுக்காக, சில லீலைகளை பண்றதுக்காக பகவான் வந்து இங்க வந்துட்டு போவார். இப்போ மகாவிஷ்ணுலாம் லீலெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வருவாரு, அவரோட டியூட்டி அப்படியே மெயின்டைன் பண்றது. எப்படி ஒரு போலீஸ்கார் இருக்காரு, அப்படியே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, பிரைம் மினிஸ்டரே ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு, இல்லை சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு. ஆனால் போலீஸ்கார் வந்து அங்கே பார்ட்டியில் என்ஜாய்லாம் பண்ண முடியாது, அவர் பாட்டு அப்படி நிற்பாரு இல்லையா. ஸோ அது மாதிரி அவர் வந்து டியூட்டியில் இருக்கிறாரு. 3 மகாவிஷ்ணுவும் டியூட்டியில் இருப்பாங்க. அப்போ இந்த பௌதிக உலகத்துல ஜீவாத்மாக்களுக்காக சில செயல்களை செய்யறதுக்காகவோ, இல்லைன்னா சில சம்பவங்களை செய்யறதுக்காகவோ, இல்லைன்னா பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காகவோ பகவான் வந்து போறார். அதுதான் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, இந்த மாதிரி அவர் வந்து பல லீலைகள் பக்தர்களோட சேர்ந்து, உதாரணத்துக்கு ராமர் பார்த்தீங்கன்னா லீலைகளை பண்றாரு. யாரோட லீலை பண்றாரு, நிறைய முனிவர்களோட, காட்டுல நிறைய முனிவர்களோட, ஹனுமனோட, இந்த மாதிரிலாம் நிறைய சபரி அம்மாவோட, இந்த மாதிரிலாம் குஹனோட லீலைகள் பண்ணிட்டு அவர் வந்து போறாரு. ஸோ பகவானோட அவதாரத்தை வந்து புருஷ அவதாரம்னு முதல்ல பார்த்தோம். 3 தான், அதுக்கு மேல அது கிடையாது. அதுக்கப்புறம் லீல அவதாரம் நிறைய இருக்கு. அவர் வந்து ஒரு லீலையை வந்து பண்ணிட்டு அவர் வந்து போகிறாரு. அடுத்தது தசாவதாரம்ன்றது ரொம்ப ஃபேமஸா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து இந்த தசாவதாரம், முக்கியமா இவர் வந்து பண்ணியிருக்காரு, ஜெயதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு, தசாவதார ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன இவங்களெல்லாம் பத்தி அவர் வந்து பண்ணியிருக்கிறதுனால ஜென்ரலா தசாவதாரம் நம்ம எல்லா பெருமாள் கோயிலையும் நீங்க பாத்தீங்கன்னா தசாவதாரம் இருக்கும். ஓகே, ஸோ அதுல வந்து புத்தர் அண்ட் கல்கி இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதுல புத்தா வரைக்கும் வந்தாச்சு, கல்கி இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போறாங்க. சரிங்களா? அடுத்தது குண அவதாரம். இந்த இடத்துல பகவான் வந்து ஒரு குணத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, பிரம்மா, விஷ்ணு, சிவாவா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. ஓகே, ஸோ இங்க பிரம்மா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜீவராசி தான். ஆனா அவருக்கு வந்து பகவான் தன்கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை வந்து வச்சுக்க சொல்றாரு. உதாரணத்துக்கு ரஜோ குணத்தை நீ அதிபதியா இருப்பா, இதை நீ வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணு. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக் இருக்கு,
ஒரு அருமையான ஒரு நாய் இருக்கு, ஓகே, அப்புறம் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஓடக்கூடிய ஒரு குதிரை இருக்கு, அப்புறம் ஒரு பெரிய யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதை மூணுத்தையும் ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறேன். நீ வந்து இதை பார்த்துக்கிட்டு நீ மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நாயை பார்த்துக்கோ, நீ குதிரையை பார்த்துக்கோ, நீ யானையை பார்த்துக்கோ. அந்த மாதிரி பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 3 குணங்களை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. ஒன்று பிரம்மா, உயர்ந்த உயிர்வாளி, ஓகே, த ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சிருஷ்டியில ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் வரக்கூடிய முதல் உயிர்வாளி வந்து ஜீவாத்மா வந்து பிரம்மா, அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்துடுறாரு. ரெண்டாவது சத்துவகுணம், அதை அவரே வச்சுக்கிறாரு, அவரே பெருமாளே அதை வந்து கண்ட்ரோலரா வச்சுக்கிறாரு. அடுத்தது தமோ குணத்தை வந்து சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாரு. இதை கொடுக்கறதுனால சிவபெருமான் ரொம்ப மார்க் கம்மியா வாங்கினாரு, அவர் ரொம்ப மோசம் அப்படின்லாம் கிடையாது. அவர் தமோ குணத்துல இருக்காருன்னா யாரும் நினைக்க கூடாது. அவரு பரம் வைஷ்ணவா, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரு விஷ்ணுவோட ஒரு எக்ஸ்பான்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவபெருமானே, அதான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சிவபெருமான் வந்து பகவானோட ஒரு எக்ஸ்பான்ஷன். பட் அவர்கிட்ட தமோ குணத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமோ குணத்துக்கு அவர் அதிபதியா இருக்காரு. ஸோ இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தத்துவால வரமாட்டாரு. நம்ம இத்தனை நேரம் பார்க்கறது வந்து விஷ்ணு தத்துவா, அதுக்கப்புறம் ஜீவ தத்துவா நம்ம இருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது தான் சிவ தத்துவா. சிவ தத்துவால என்ன விசேஷம்னா, பகவான் வந்து இந்த இடத்துல தான் வந்து 3 குணத்தை வந்து தொடுறாங்க. பார்வதி மாயாதேவி மூலியமா அவரோட டச் அங்க இருந்ததுனால இவர் விஷ்ணு தத்துவமும் இல்லை, ஜீவ தத்துவமும் இல்லை, இவர் வந்து இடைப்பட்டது. பிரம்மா வந்து ஜீவ தத்துவா, விஷ்ணு வந்து விஷ்ணு தத்துவா, சிவபெருமான் வந்து இடைப்பட்ட சிவ தத்துவான்னு செப்பரேட்டா இருக்கு. அது ஏன் செப்பரேட் ஆச்சுன்னா, பிகாஸ் ஹி டச்டு த 3 குணம் அப்படின்றதுனால அவர் வந்து சிவ தத்துவா இஸ் செப்பரேட் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு சொல்றது. ஸோ இது தவிர மன்வந்த்ரா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல, ஸ்பெஷல் கிளாஸ்ல எடுத்திருக்கோம். பிரம்மாவோட ஒரு நாளில் 14 மனுக்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு போவாங்க. ஒரு மனுவும் 71 சத்துர்யுகங்கள் ஆட்சி செய்வாங்க. ஒரு சத்துர்யுகம்ன்றது சத்யுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு 43,20,000 வருஷங்கள் ஒரு சத்துர்யுகம். அந்த மாதிரி 71 வாட்டி மெயின்டைன் பண்ணா, ரன் ஆயிடுச்சுன்னா, சக்கரம் சுத்திச்சுன்னா ஒரு மன்வந்த்ரா போயிடுவாரு. இத மாதிரி நிறைய 14 மன்வந்த்ரா வந்து போனாங்கன்னா பிரம்மாவோட ஒரு நாள் பொழுது முடிஞ்சிடும். அப்ப அந்த ஒரு மன்வந்த்ராவோட பீரியட்லயும் பகவான் வந்து அவதாரம் பண்றாரு. ஹரியா வருவாரு, வாமனவா வருவாரு, யக்னையா வருவாரு. உதாரணத்துக்கு சுயம்பு மனு பீரியட்ல யக்னா, இங்க 2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஃபுல் லிஸ்ட் இருக்கு. வைவஸ்வத மனு பீரியட்ல வாமனவா வந்து வர்றாரு. ஸோ நம்ம நினைக்கிறோம் சத்தியுகத்துல நரசிம்மர் வந்தாருன்னா இந்த சத்தியுகமா இருக்காது, அது ஒரு 50 சத்தியுகங்களுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரம்மாவோட ஒரு நாள் பொழுதுல 1000 சத்தியுகம், 1000 துவாபரயுகம், 1000 திரேதாயுகம், 1000 கலியுகம் நடக்கும். அதை 14 பிரிச்சிருக்காங்க இந்த 1000. அப்போ இந்த 71 சத்துர்யுகத்துக்கு பகவான் வந்து ஒரு அவதாரம் ஸ்பெசிஃபிக்கா, இந்த மனுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போறாரு. இதுக்கு பேர் வந்து மன்வந்த்ரா அவதாரம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அப்புறமா தரேன் நான். இது தவிர யுக அவதாரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு யுகத்துக்கும் தனி அவதாரம் இருக்கு. சப்தயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம், சக்கரம் சுத்தின்டே இருக்கும். அப்ப அந்த ஒரு யுகத்துக்கும் பகவான் வந்து அந்த யுக தர்மத்தை தர்றதுக்காக அந்த மாதிரி வராரு. சத்தியுகத்துல பகவான் வந்து வெள்ளை கலர்ல வருவாரு. அவர் வந்து ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹம்ச அவதாரம். ஓகே, அதுல வந்து அவர் கையில ஏடு கீடெல்லாம் வச்சுட்டு 4 கை ரூபத்துல அப்படியே வருவாரு. ஹம்ச அவதாரம், வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாரு. திரேதாயுகத்துல ரெட் கலர்ல யக்ஞவா வருவாரு. கையில வந்து யக்ஞ பண்ணக்கூடிய அந்த குச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாரு. நெய் ஊற்றக்கூடிய கரண்டி அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. யக்ஞவா வந்து வராரு. துவாபர யுகத்துல கண்ணங்கரேல்னு கண்ணனா வர்றாரு. கலியுகத்துல கோல்டன் கலர்ல வருவாரு. சைத்தன்ய மகாபிரபு வருவாங்க. இதுக்கு பேர் வந்து யுக அவதாரம். ஒரு யுகத்திலையும் வரக்கூடியவர். ஸோ நான் கலியுகத்துக்கு மட்டும் நான் ஸ்லோகம் எடுத்திருக்கேன். கிருஷ்ணா வர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோப சாஸ்திர பார்ஷதம். பார்ஷதம்னா அவரோட சகாக்களோட
கிருஷ்ண வர்ணம். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கருப்புன்னு அர்த்தம். அப்ப கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணரு. ஆனா கிருஷ்ண கருப்பு இல்லாத ரூபத்துல வராரு. ஸோ சைத்தன்யா மகாபிரபுன்றது சாக்ஷாத் கிருஷ்ணரு, ஆனா கலரை மாத்திக்கிட்டாரு. கிருஷ்ணர் கருப்பா இருக்கணும், இவர் வந்து ஆனா கோல்டன் ஃபார்ம்ல வராரு. ஸோ கிருஷ்ணா ஆனா அந்த வர்ணத்துல இல்லாம அவர் வந்து வேற வர்ணத்துல வராரு. அவர் எதுக்காக வராரு? கலியுகத்துல இந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லாரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக பகவான் சகாக்களோட வராரு, பஞ்சதத்துவோட வராரு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரிய, கதாதாரா, சிவாசாதி, இப்படி அவரு அவதாரம் பண்றாரு கலியுகத்துல. ஸோ 4 யுகத்துல 4 கலர்ஸ்ல அவர் வந்து வராரு. அடுத்தது இன்னொரு அவதாரம் இருக்கு, டைப்பு சக்தியவேஷ அவதாரம். சக்தியவேஷ அவதாரம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஒரு சக்தியை வந்து அவர் வந்து ஒரு ஜீவாத்மாக்கு வந்து கொடுக்கிறாரு. தன்னோட ஒரு சக்தியை ஒரு ஜீவாத்மாக்கு வந்து கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தாப்பா நீ வச்சுக்கோ, என் காரை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பகவான் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியை, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு நாரதமுனியோட இதுல அவருக்கு சந்தோஷப்பட்டு தன்னுடைய பக்தியோட சக்தி ஃபுல்லாவே நாரதகிட்ட இருக்கு. ஸோ நம்ம பக்தி பண்றோம்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டி நாரதமுனி தான், ஏன்னா ஃபுல் பவரை அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. 4 குமாரர்கள் ஞான சக்தியை அதை வந்து குமாரர்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. பரிபாலனம் பண்ணக்கூடிய, ஆட்சி பண்ணக்கூடிய அந்த சக்தியை வந்து பிருத்து மகாராஜ் கிட்ட கொடுத்தாரு. எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சத்திரிய தன்மையை வந்து பரசுராமர் கிட்ட வந்து கொடுத்து வச்சிருக்கா. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எம்பவர்டு சோல், ஈவன் பிரம்மா கூட பார்த்தீங்கன்னா ஒரு எம்பவர்டு சோல் தான். அவர் ஒரு ஜீவாத்மா, ஆனால் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை வந்து ஞானத்தை வந்து பகவான் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா. வேற யாராலும் பண்ண முடியாது, ஒன்லி ஹீ கேன் டூ இட், இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு சக்திய ஆவேஷ, நம்ம ஒரு சக்தியை வந்து அவருக்கு மேல பகவான் தன்னுடைய சக்தியை மட்டும் அவர் வந்து கொடுக்கிறாரு. ஸோ ஜென்ரலா சத்தியவேஷ அவதாரம் எல்லாருமே வந்து ஒரு ஜீவாத்மா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அவதாரத்தை எப்படி கண்டுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் 4 பேர் சொன்னாங்க வச்சாங்க அப்படின்றதுனால நம்ம ஒரு அவதாரத்தை வந்து எடுத்துக்க கூடாது. எல்லா அவதாரமும் இதுக்கு முன்னாடி வந்ததும் சரி, இனிமேல் வரப்போறதும் சரி, அத்தனையும் சாஸ்திரத்துல வந்து எழுதியிருக்கும். இது எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு திருப்பதி பாலாஜி ஸ்ரீனிவாச கதை வந்து எப்போவோ சாஸ்திரத்துல மென்ஷன் ஆயிருக்கு. ஆச்சாரியர்கள் வரைக்கும் மென்ஷன் ஆயிருப்பாங்க. ராமானுஜாச்சாரியார், ஷீலா பிரபுபாதர், மத்வாச்சாரியார், எவ்ரிபடி, நம்மாழ்வார், எல்லாருமே வந்து சாஸ்திரத்துல ஆல்ரெடி மென்ஷன். நம்மளை பொறுத்தால அது எப்படிங்க ஃபியூச்சரு, அதுக்கு முன்னாடி இனிமேல் தானங்க அது நடக்கவே போகுது, அது எப்படிங்க முன்னாடி எழுதுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆன்மீக உலகத்துல டைமே கிடையாது, நம்மளுக்கு தான் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீங்க அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு குட்டி எறும்பு போகுது. உங்களுக்கு வந்து அந்த எறும்பு போற பாதையை பார்த்தனா இது 5 நிமிஷத்துல அந்த பள்ளத்துல போய் விழும், இல்லைன்னா அந்த தண்ணியை போய் தொட்டுரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா அந்த எறும்புக்கு அந்த தண்ணி இது வரைக்கும் கண்ணுக்கே வரல, கரெக்டா இல்லையா? எறும்பை பொறுத்தால அந்த தண்ணி இன்னும் கண்ணுக்கே வரல. இல்ல அந்த பக்கம் ஒரு நெருப்பு இருக்கோ, இல்ல அந்த பக்கம் வந்து வேற ஏதாவது உணவு இருக்கோ, அதுக்கு கண்ணுக்கே இல்ல. அது வந்து ஒரு 2 அடி 4 அடியில தள்ளி இருக்கு. ஆனா உங்களுக்கு இங்க இருந்து அந்த பாதையில அப்படியே போயிட்டு இருக்கு, இது அடுத்தது அந்த சாதத்தை எடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியறதா? ஒரு 2 அடி மேல இருந்து ஒரு எறும்புக்கு மேல இருந்து பார்க்கும்போதே அதோட ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியுது. அப்ப ஆன்மீக உலகத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸுக்காக, ஒரு ஒரு அனுபவத்துக்காக சொல்றேன். அந்த அனுபவம் நம்மளுக்கு கூட இருக்கு அப்படின்றதுக்காக. ஸோ பகவான் வர்றது போறது எல்லாமே வந்து சாஸ்திரத்துல மென்ஷன் ஆயிருக்கு. அவரோட கையில என்ன இருக்கணும், காலில் என்ன இருக்கணும், என்னென்ன சின்னங்கள். இப்ப நம்ம என்னோட கை பார்த்தீங்களா எவ்வளவு கேவலமா இருக்கு, கரமுறான்னு இருக்குதா? ஆனா பகவானோட கையில பாத்தீங்கன்னா துளசி இருக்கும், தாமரைப்பூ இருக்கும், மீன் இருக்கும், சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், இத்தனை ஐட்டம் இருக்கணும்னு இருக்குது. 27 ஐட்டம் 24 ஐட்டம் அப்படின்லாம் இருக்குது. இடது கையில என்ன இருக்கணும், வலது கையில என்ன இருக்கணும், இடது காலில் என்ன இருக்கணும், வலது காலில் என்ன இருக்கணும், எவ்ரிதிங் இஸ் மென்ஷன். இன்னைக்கு நான் அதெல்லாம் பண்ணல. எனக்கு இன்னைக்கு என்னோட மவுஸ் காணாம போயிடுது, அதனால நான் ரொம்ப மைண்ட் அப்செட். இன்னைக்கு எனக்கு வேலையே செய்ய முடியல. ஓகே,
ஸோ ஒரு அவதாரம் வந்து சாஸ்திரத்துல மென்ஷன் ஆயிருக்கணும், பரம்பரை வாயில கன்ஃபார்ம் ஆயிருக்கணும். நேத்திக்கு வாட்ஸ்அப்ல போட்டவன் யூடியூப் இன்ஃப்ளூயன்சரு அவன்லாம் சொல்றதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. இங்க ஒரு அவதாரம் வந்தாச்சு அப்படின்னு ஒருத்தன் இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவான், பாப்பரபான் டடடாங் அப்படின்ட்டு. அவனுக்கு 1 மில்லியன் இது வந்து அவனுக்கு ஒரு கொஞ்சம் பணம் வரணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்பக்கூடாது, போடவும் கூடாது, படிக்கவும் கூடாது. பரம்பரை வாயிலாக ஸ்ரீ வைஷ்ணவாஸ் லக்ஷ்மி தேவி கிட்ட இருந்து வந்த ராமானுஜாச்சாரியாக ஆழ்வார்கள் வழியா வந்த அவங்க கிட்ட இருந்து வந்தா ஒத்துக்கோங்க. இல்ல நம்ம இஸ்கான் இருக்கு, இது பிரம்மா கிட்ட இருந்து வந்து நாரத முனி, பிரம்மா, வியாசர், மத்வாச்சாரியார், ஷீல பிரபுபாதர், சது கோஸ்வாமிஸ், இவங்க வழியா பஞ்சதத்வா, மகாபிரபு இவங்க வழியா வந்தா ஒத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிவபெருமான் வழியா வரும், நிம்பர்க சுவாமி அவங்கெல்லாம் வச்சு வரும். இல்லைன்னா 4 குமாரர்கள் வழியா விஷ்ணு சுவாமி அந்த ஆச்சாரியா மூலியமா வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதுக்குன்னு லட்சணங்கள் இருக்கு, பாடியில லட்சணங்கள் இருக்கு, வேதத்துல வந்து எது இருக்கு. உதாரணத்துக்கு கல்கி பகவான் எப்போ வருவாரு? இப்பதான் 4,32,000 வருஷத்துல 5,000 வருஷம் நம்ம தான் ஓடி இருக்கு. அவர் வந்து எப்போ வருவாரு, பீகார்ல எந்த பள்ளத்தாக்குல வருவாரு, யாருக்கு பிறப்பாரு, எவ்ரி திங் இஸ் மென்ஷன். வென் கிருஷ்ணா அவதாரம் எடுக்கும்போது கர்கமுனி, நம்ம எல்லாருமே கிருஷ்ணலீலையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்ரீமத் பாகவதம் டெய்லி கிளாஸ்ல. அப்போ கர்கமுனி என்ன சொல்றாரு, சாஸ்திரா பார்த்துட்டு உடனே தெரிஞ்சுட்டு, இவர் யாரா, இது கிருஷ்ணர் தான் வந்திருக்கிறாரு, பார்க்க இதனோடு பாப்பா மாதிரி இருக்கிறாரு, பட் இவரு முழுமுதரு நாராயணனுக்கே இவர் தான் சோர்ஸ் அப்படின்னு கர்கமுனி சொன்னாரா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்துல மென்ஷன் ஆயிருக்கணும் ஒரு அவதாரத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு, ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இங்க வந்து பிரம்மா வந்து சொல்றார், ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரமகரோத்புவனேஷு கிருந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இது பிரம்மா வந்து பகவானை நோக்கி பாடக்கூடிய ஒரு பாட்டு. ராம ஆதி, ராமர் முதற்கொண்டு, ராமரா இருக்கட்டும், வேற யாரு, பலராமா இருக்கட்டும், இல்லைன்னா நாராயணரா இருக்கட்டும், இல்லைன்னா வாமனாவா இருக்கட்டும், இல்லை மத்ஸ்ய கூர்ம நரசிம்மரா இருக்கட்டும், இந்த மாதிரி யாரா இருந்தாலும் எல்லாமே பகவானோட கலா. நான் ஏற்கனவே அம்சா கலானா என்னன்னு சொன்னேன், ஒரு போர்ஷன், ஒரு பார்ட்டு. ஓகே, இது எல்லாமே அவரோடது. ஆனால் கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரம புமான்யோ. ஆனா கிருஷ்ணர் வந்து ஸ்வயம், அவர் வந்து யாரோட கலாவும் கிடையாது, யாரோட அம்சமும் கிடையாது, அவருக்கு சோர்ஸும் கிடையாது. ஸ்வயம் அந்த கோவிந்தனை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு பிரம்மா வந்து சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணரோட லீலைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஓகே, நான் ப்ரெசன்டேஷனை நிறுத்திக்கிறேன். ஆனால் எப்படி நிறுத்துறதுன்னு தான் தெரியல எனக்கு. ஏன் இப்படி ஆயிடுத்து? ஓகே, டெஸ்க்டாப். சரி, ஓகே. இப்போ எல்லாரும் அந்த ப்ரெசன்டேஷன் போயிடுது இல்லையா? ஆமா Yes, பிரபு Prabhu. போயிடுச்சு. தேங்க்யூ. சரி, நான் ரெண்டு படம் முக்கியமாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏதோ ஒரு காரணத்தினால அது வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருச்சு. சேவ் ஆகாமல் போயிடுத்தோ, அதுதான் வரல. ஓகே, இதனால் ஆச்சு. ஓகே சரி, முதல்ல வந்து வேற ஒரு படத்தை காட்டணும். ஒரு நிமிஷம். நாராயணா, நாராயணா எங்கே போச்சுது? ஓகே, எஸ், நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேனே, எங்கே இருக்கு? வேதிக் காஸ்மிக் கிராஃப். ஓகே, இல்லை, சாரி, மன்னிச்சுக்கோங்க. இங்கேயே இல்லையா? வை நாராயணா, ஏன் இந்த சோதனை நாராயணா? நாராயண நாராயண. ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே,
ஓகே, இந்த பேஜ் இப்போ உங்களுக்கு தெரியுறதா? ஹரே Yes, கிருஷ்ணா. Prabhu. Yes, தெரியுது Prabhu. பிரபு. தெரியுது பிரபு தெரியுது. தெரியுது பிரபுஜி. ஓகே, ஸோ நம்ம எங்க இருக்கோன்றத கொஞ்சம் காட்டுறேன். நம்ம வந்து நான் நிறைய யூனிவர்ஸ் வருதுன்னு சொன்னேன்ல, இதுல ஒரு யூனிவர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க தான் அந்த பெரிய விஷ்ணு இருக்கிறாரு, முதல் விஷ்ணு. என்னோட மவுஸ் தெரியுதுங்களா? தெரியுது பிரபு. இதுதான் முதல் விஷ்ணு. இவர்கிட்ட இருந்து நிறைய உருண்டைகள் வருது, பபிள்ஸ் பபிள்ஸா வருது. இந்த பௌதிக உலகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வாட்டர் தான். ஓகே, ஃபுல்லா விரஜ நதி இல்லைன்னா காஷல் ஓஷன் அப்படின்றாங்க. ஃபுல்லா இந்த தண்ணி தான் இருக்குது. இந்த தண்ணிக்கு உள்ளாடி பெருமாள் இருக்காரு, அதுல இருந்து பபிள்ஸ் வருது. அதுல ஒரே ஒரு பபுளை மட்டும் இங்க நம்ம பெருசு பண்ணி பார்க்குறோம் இப்போ. சரிங்களா? இந்த பபுள்ல பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில இங்க வந்து ரெண்டாவது பெருமாள் படுத்து இருக்காரு. இவரோட பேர் வந்து கார்போதக சாய் விஷ்ணு. சரிங்களா? இந்த விஷ்ணு வந்து இங்க படுத்து இருக்கிறாரு. இவரோட நாபியில இருந்து தாமரப்பு வருது. இங்க பிரம்மா இருந்துட்டு அப்படியே 14 லோகத்தை படைக்கிறாரு. மேல சத்தியலோகம், தபலோகம், ஜனலோகம், மகரலோகம், ஸ்வர்கலோகம், அதுக்கப்புறம் புவர்லோகம், பூலோகம். இங்கதான் நம்ம இருக்கோம். தெரியுதுங்களா? யூ ஆர் ஹியர். இந்த பூலோகத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். அதுக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால எல்லாம் இருக்கு. அப்புறம் நரகம் வந்து இந்த இடத்துல இருக்கு. நரகம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, வடக்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கலோகத்துல 33 தேவர்கள், விநாயகர்ல இருந்து இந்திரன்ல இருந்து சந்திரன் சூரியன் எல்லாருமே அவங்களோட வீடெல்லாம் இங்கதான் இருக்குது. ஓகே, மகர்லோகம், தப்பலோகம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 7 சப்த ரிஷிகள் இங்கதான் இருக்காங்க. முனிவர்கள் எல்லாமே அவங்க எல்லாம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்தியலோகத்துல வந்து பிரம்மா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் இந்த இடத்துல ஒரு வைகுண்டம் இருக்குன்னு சொன்னேன். இந்த வைகுண்டத்துல தான் மூன்றாவது விஷ்ணு சிரோதகசா விஷ்ணு. நம்ம ஹார்ட்லலாம் இருக்கக்கூடிய பரமாத்மா ஒருத்தர் தான். அவர் எல்லாரோட ஹார்ட்லயும் அவர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆறாரு. ஒரே ஒரு பரமாத்மா தான். உங்க இது எங்க இது எல்லாத்துலயும். எப்படி ஒரு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு 10 பானையை வச்சு அதுல எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி நீங்க வெயில்ல தூக்கி வச்சீங்கன்னா 10 பானையிலையும் சூரியன் தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு பரமாத்மா தான் எல்லார் இடத்துலையும் பரமாத்மாவா ரிஃப்ளெக்ட் ஆறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த பௌதிக லோகம் முடிஞ்சதுன்னா அடுத்தது பிரம்மஜோதியை ஆரம்பிக்கணும். இதுல வந்து ஒன்லி லைட்டு. யாரெல்லாம் அசுரர்கள் ஆனா பகவானை கொல்லணும் வைக்கணும்லாம் இருக்காங்களோ அந்த அசுரர்கள் எல்லாம் இங்க போவாங்க. அப்புறம் ஞானிகள் இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த இடத்த வந்து ரீச் ஆவாங்க. பிரம்மஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நினைச்சு பகவானை வழிபடுபவர்கள் அசுரர்கள், இறந்தவர்கள், பகவானோட கையால இறந்த அசுரர்கள். இவங்க எல்லாம் உதாரணத்துக்கு நம்ம நிறைய அசுரரை பார்த்தோம் இல்லையா, தேனுகாசுரா, அந்த அசுரா, இந்த அசுரெல்லாம், பகாசுரெல்லாம், அவங்க எல்லாம் இந்த இடத்துல போய் நிற்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஞான யோகிஸ் இந்த இடத்தை தான் அடையிறாங்க. அதுக்கு மேல கைலாசம் இருக்கு. இங்க கைலாசத்துல பகவான் வந்து சதாசிவனா இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து சிவபெருமானா இருக்காரு. இந்த இடத்துல பௌதிக உலகத்திலயும் ஒரு கைலாசம் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? நான் அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இது வந்து இந்த கைலாசம் ஆன்மீக லோகத்துல இருக்கிற கைலாசம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சதாசிவர் தான் இங்க வந்து சிவபெருமானா வந்து எக்ஸ்பேண்டாரை வராரு. அது அவரோட சிவ தத்துவத்தோட எக்ஸ்பான்ஷன் அது. சரிங்களா? ஸோ இங்க ஒரு கைலாசம் இருக்கு. இந்த கைலாசம் பிரளயத்துலலாம் அழியாது. இந்த பௌதிக உலகத்தை மட்டும்தான், இந்த 14 லோகங்கள் தான் அழிஞ்சு மறைஞ்சு, இந்த பபுள் கூட உடஞ்செல்லாம் போயிடும். இந்த பபுள் கூட போயிடும், வரும், எல்லாமே நடக்கும். ஓகே, எப்படி ஒரு நீங்க ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சோப்பை போட்டு இப்படி அலசுனீங்கன்னா அப்படியே டக்கு டக்கான பபுள்ஸ் வரும். அது என்ன ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு ஒன்னொன்னா உடைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது மாதிரி இந்த பபுள்ஸ் புதுசா வரும், புதுசா உடஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பிரம்மஜோதிக்கு மேல இருக்கிறதெல்லாம் எதுவுமே அழியாது. அதுக்கப்புறம் இந்த வைகுண்ட லோகங்கள் இருக்கு. வைகுண்ட லோகத்துல இது வந்து ஐஸ்வர்ய தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகவானை வந்து பயபக்தியோட வழிபடக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவாஸ் எல்லாருமே பயபக்தியோட வருவாங்க. அவங்களோட வைகுண்ட தாம். பகவானை வந்து நல்ல ஐஸ்வர்யத்தோட நகை நட்டு அந்த மாதிரி அப்படியே பயங்கர கிராண்டா அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து பிடிக்கும். பெருமாள் அப்படி பார்க்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்து பகவானை அடைந்தவர்கள், மோட்சத்தை அடைந்தவர்கள், அவங்க வந்து இந்த வைகுண்ட லோகத்தை அடைவாங்க.
அதற்கு மேல வந்து மாதுரியதாம், இது வந்து ஐஸ்வர்யதாம், இதுக்கு மேல இருக்கிறது மாதுரியதாம். ஐஸ்வர்யதாமில் பிரதானமா இருக்கக்கூடியது பயபக்தி பிளஸ் ஐஸ்வர்யம். நிறைய அந்த என்ன சொல்றது, ஐஸ்வர்யம்னு என்ன சொல்றது, பணம் காசு பகட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாமே கிராண்டா அப்படி. ஆனா இங்க வந்து மாதுரிய ரசம் ஃபுல்லாவே வந்து ஸ்வீட்னஸ், அந்த மாதுரியம், அந்த ஒரு அதற்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியிருப்பாங்க. இங்கே தான் அந்த மாதுரிய தாமில் வந்து அயோத்தியா இருக்கு, துவாரகா இருக்கு, மதுரா இருக்கு, அதுக்கப்புறம் கோலோகா இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதுரிய தாமில் அயோத்தியா, அதுக்கு மேலே துவாரகா, மதுரா, கோலோகா. இதெல்லாம் நீங்கள் வடக்க இந்தியாவில் இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆன்மீக லோகத்தில் பர்மனண்ட்டாக இருக்கிறது. இந்த இடம் தான் பௌதிக லோகத்துல எக்ஸ்பேண்ட் ஆகி மதுராவாவோ விருந்தாவனாவோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறது. ஆனா இதெல்லாம் வைகுண்டத்துல பர்மனண்டா இருக்கு. வைகுண்டம் ரெண்டா இருக்கிறது, ஒன்னு ஐஸ்வர்யத்தோட இருக்கு, ஒன்னு மாதுரியத்தோட இருக்கு. இந்த மாதுரியத்துல தான் இந்த துவாரகா, அயோத்தியா போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு, விருந்தாவன் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இது வரைக்கும். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் டெக்னிக்கலாக போக போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்டுருங்க. நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது எனக்கு இது ஒரு விஷயம் புரியல பிரபு. அதாவது இப்போ இங்கே இருக்கிற மதுரா அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னாக்கா தென் எப்படி அந்த இது எப்படி கனெக்ட் ஆகுது நமக்கு? சி, அதாவது எப்படி பெருமாள் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரோ அதே மாதிரி அவரோட தாம் கூட எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எல்லாமே பொட்டன்சி. இன்ஃபேக்ட் பகவான் வந்து நான் என்னோட தாமு கூட வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட நாமம், என்னோட தாமம், என்னோட லீலை, இது எதுக்குமே வித்தியாசம் இல்லைன்றாரு. ஏன்னா அது வந்து சுயமா பகவான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறாரு. அந்த இடமா மதுராவா மாயப்பூரா அவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறாரு. நம்மளை பொறுத்தாலதான் இது பர்சன், இது இடம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க எந்த ஒரு சந்திரசேகர் பிரபு? கும்பகோணம். ஸோ பிரபு கும்பகோணம் வேற, சந்திரசேகர் பிரபு வேற. சந்திரசேகர் பிரபு கும்பகோணத்துல பிறந்தாரு, ஆனா கும்பகோணம் வேற, சந்திரசேகர் பிரபு வேற. ஆனா பகவானோட இதுல அவரு மதுரா அப்படின்னு சொன்னா மதுரா அவரோடது தான். அவரு எக்ஸ்பேண்ட் ஆகி தான் மதுராவே இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் இப்ப நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகி கும்பகோணம் கிடையாது. ஆனா பகவான் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் மதுரா, விருந்தாவன், அயோத்தியாவா, அந்த பக்தர்களோட மூடுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்பேண்ட், அந்த மூட்ல இருக்கிறவங்க அங்க போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு +2ல வந்து பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க மெடிக்கல் போவாங்க, கொஞ்சம் மேக்ஸோட எடுத்தவங்க கொஞ்சம் இன்ஜினியரிங் சைட் போவாங்க, அக்கௌண்டன்சி எடுத்தவங்க எங்க போவாங்க? பிகாம் அந்த மாதிரி போவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க பக்தியை நம்ம எந்த பாவத்துல நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்கோமோ அதற்கு ஏத்தார் போல ஆன்மீக லோகத்துல நம்ம வந்து போவோம். சரிங்களா? ஓகே. எஸ். பிரபு, அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. பிரபு, இப்போ நிறைய யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம இதுல இப்ப பூமி, இப்ப கீழே பிரம்மா, அதுக்கு மேலதானே இப்போ அந்த துவாரகா, ஒவ்வொரு லோகத்திலயும் அந்த மாதிரியான இது இருக்குமா பிரபு? இல்ல நமக்கு மட்டும்தான் இதுவா? இல்ல இப்ப சரி, அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸாக்ட்லி நான் அதுக்கு தான் திருப்பி அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே கேட்டீங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூமி எப்படி இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பகவான் வந்து 2வது அத்தியாயத்துல வந்து சொல்றார், பூமி ரப்போ நலவாயு கம்மனோ புத்தி அகங்காரக, இதே அஷ்ட இந்த 8ஆல பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு முட்டையும், இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற சோப்பு பபிள் எப்படி சோப்பால அந்த நுரை வருது, அதே மாதிரி இந்த பௌதிக உலகம் ஒரு யூனிவர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் எர்த் இருக்கும். இங்க எர்த்னு தெரியுதுங்களா? இந்த எர்த்தை விட 10 மடங்கு பெருசு. இந்த எர்த்தை விட 10 மடங்கு வாட்டர் பெருசு. இந்த வாட்டரை விட 10 மடங்கு நெருப்பு, அதை விட 10 மடங்கு காற்று, அதை விட 10 மடங்கு ஈத்தர், அதை விட 10 மடங்கு மனம், அதை விட 10 மடங்கு இன்டெலிஜென்ஸ், அதை விட 10 மடங்கு ஃபால்சிகோ. இப்படி ஒரு திக் லேயர். உதாரணத்துக்கு நம்மளோட தோல் எடுத்தீங்கன்னா 7 லேயர் இருக்கு அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அதே மாதிரி ஒரு யூனிவர்ஸும் இந்த மாதிரி ஒரு கவரிங் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த 10ஐயும் உடைச்சிட்டு
இந்த பூமி ரப்போ நல வாயு கம்மன பூத்தி இந்த 8த்தையும் உடைச்சு, இந்த எல்லா லேயரையும் உடைச்சு நம்ம இங்க இருந்து இந்த கைலாசம், இங்க ஐஸ்வர்யதாம் இதெல்லாம் தாண்டி மாதேரியதாம்ல நம்ம இங்க கோலோகத்துக்கு ட்ரை பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாண்டிங் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய பயணத்தை ஏற்படுத்துறோம். இங்க இருந்து நீங்க அமெரிக்கா போகணுன்னாவே எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் தேவைப்படுறது. ஒன்றும் இல்லை, இங்க இருந்து இன்னைக்கு நான் நார்த் இந்தியா போறேன்ப்பா, பத்ரிநாத் போறேன்ப்பா, நான் துவாரகா போறேன்ப்பா குஜராத்ல அப்படின்னாவே ஒரு 10 நாள் டூர்ப்பா அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் தேவைப்படுறது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மொத்த எர்த் பிளானட்டை தாண்டி நம்ம புவர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், தப்பலோகம், சத்தியலோகம்லாம் தாண்டி 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 இந்த வைகுண்டத்தையும் தாண்டி அப்படியே இந்த பெருமாள், பெரிய பெருமாள் எல்லாம் தாண்டி பிரம்மஜோதியை தாண்டி கைலாசத்தை தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக தான் நம்ம இப்போலாம் சாண்டிங் பண்ணி நம்ம டெய்லி பகவத்கீதை பண்ணி அதில் பகவான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அதெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணினா பகவான் ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 1000 இடத்துல பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பார். பரம் கச்சதி, பரம் தாம, என்னோட தாமம் பரமம், நீ அதில் சேருவ, நீ என்னோட பாவத்தில் சேருவ அப்படின்ற ஸ்லோகங்கள், எத்தனையோ ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளோ ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, நீ என்கிட்ட வருவ, நீ இதை ஃபாலோ பண்ணு, நீ இந்த மாதிரி நடந்துக்கோ, நீ சமதர்ஷனமா இருந்துக்கோ, நீ எல்லாத்துக்குள்ளேயும் என்னைய பாரு, பரமாத்மாவை பாரு, நீ என்கிட்ட சேருவ. எத்தனை ஒரு 15 ஸ்லோகம் 25 ஸ்லோகத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பகவான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், டே நீ என்கிட்ட வந்துருவாடா, டே நீ இந்த மாதிரி இருடா, நீ என்கிட்ட. ஏன்னா பகவானோட ஆசை அதுதான். பகவான் ஆத்மாராமாவா இருந்தாலும் அந்த பகவான் கிட்ட ஒண்ணு இல்லை. அது யாருன்னா நம்ம. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிளாஸ்ல 83 பேர் இருக்கோம்னா அந்த 83 பேர் அவர்கிட்ட இல்ல கோலோகத்துல. அவருக்கு அது சங்கடம். ஏன்டா இவன் இந்த பௌதிக லோகத்துல போட்டு இந்த மாதிரி பிறந்து இறந்து பிறந்து இறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரம வருத்தம். அதனாலதான் இந்த பகவத்கீதையை கொடுத்து நீ வந்துடுறா, நீ வந்துடுடா, நீ வந்துடுடா, நீ வந்துடுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உதாரணத்துக்கு நேத்திக்கு கம்பெனில இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இது பார்த்துட்டு இருந்தான். என்னது, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தான். கட்சில் குஜராத் பக்கத்துல இருக்கு, பார்டர், பாகிஸ்தான் பார்டர்ல இருக்குது அந்த கட்ச் அப்படின்ற அந்த இடத்துல பிபிசிக்காரங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி மாடெல்லாம் மேய்ச்சி, ஆடெல்லாம் மேய்ச்சி, ஒட்டகம்லாம் மேய்ச்சி எப்படி அவங்க அவங்களுக்கு பெர்மனண்டா வீடே கிடையாதான். அப்படியே அவங்க ஒரு 10 ஆடு 20 ஆடு 8-10 ஒட்டகம் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே போவாங்களாம். இங்கே கொஞ்சம் பச்சை விசையில் இருந்ததுன்னா அங்கேயே ஒரு கொட்டாய் போட்டு அங்கேயே தங்கிக்கிறாங்க. பசங்க எங்கேயும் படிக்கிறதுலாம் இல்லை. அங்கேயே உட்காந்து பாலை கறந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து எடுத்துட்டு அதில் இருக்கிற முடியை வெட்டி அதில் ஏதோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் திருப்பி அங்கே எல்லாம் தீர்ந்து போனோடனே பிஸ்னஸ்லாம் இல்லாம அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் அவங்களோட லைஃப். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு ஆடை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கான். க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அது தெரியல. அப்போ அவங்க அம்மா பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, டே தொந்தரவு பண்ணாத அந்த ஆட்டை, விடுட்டா, அதை பாவண்டா அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். அந்த பையன் நீங்க நம்ப மாட்டீங்க அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்ட்டு. அவன் ஆட்டுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருந்தான். பின்னாடி அந்த ஆடு படுத்து கிடக்குது. இவன் அழகா அதை இப்படி இப்படி அமிக்கி 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 அப்படியே வலிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் இவன் சும்மா விளையாடுறான்னு நினைச்சிட்டு இருக்கான். சே, இந்த பையன் இந்த ஆட்டை இவ்வளவு கஷ்டப்படுறான். ஆனா அந்த ஆடு சும்மா இருக்குது. கடைசியில பார்த்தா டொயங்கன்னு பின்னாடி காக்குறாங்க. வாலு பக்கத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு, அவனோட அக்கா, அந்த பொண்ணுக்கு வயசு ஒரு 7-8 வயசு இருக்கும். அவ்வளவுதான். 7-8 வயசு தொவுக்குன்னு ஒரு ஆட்டு குட்டி விழுந்தது. அப்படியே ஃபுல்லு சொல 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 சொலான்னு சளியில இருந்த மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு அதை அழகா வலிச்சு வலிச்சு அதெல்லாத்தையும் அப்படி வலிச்சு வலிச்சு இது பண்ணிட்டு அதோட மூஞ்சியெல்லாம் இப்படி வலிச்சு விட்டு கண்ணு மூக்குல எல்லாம் நிறைய இதா இருக்குது. அழகா வலிச்சு 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 விட்டு அதை அப்படி கிளீன் பண்ணி அதோட வாய் பக்கத்துல போயிட்டு முகத்துக்கு பக்கத்துல போயிட்டு அதை தூக்கி போட்டுட்டு, அம்மா இன்னொரு குட்டி இருக்குமா அப்படின்ட்டு திருப்பி தம்பி அடுத்த வேலையை பாக்குறான். 4 வயசு 5 வயசு பிரசவம் பாக்குறான். நம்ம இங்க அதான் நான் யோசிச்சுக்கிட்டேன், நம்ம இங்க பிரசவம் பாக்கணும்னா ஊரே அலம்பல் பண்ணி டாக்டர் எல்லாம் இது பண்ணி எல்லாம் அங்க ஆட்டுக்கு அழகா ஒருத்தன் 5 வயசு 6 வயசு 4 வயசு பிரசவம் பார்த்துட்டு இருக்கான். ஓகே, பட் நான் என்ன யோசிச்சேன்னா அந்த ஆடு அப்படியே இருக்குது, அந்த பிறந்த ஆடு அப்படியே அந்த சளிக்குள்ளால் அப்படியே இருக்குது. அப்ப நான் பார்த்தேன், இந்த ஆடு என்ன பாவம் பண்ணியிருக்கோம்,
மேபி இதுக்கு பூர்வ ஜென்மத்தில் இந்த மனுஷனா இருக்கும்போது ஆடெல்லாம் கடிச்சு தின்னுருப்பனா இருக்கும். இப்போ வந்து அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காக இப்போ இந்த ஆடா பிறந்திருக்கான். எத்தனை மாசம் இது வந்து அந்த ஆட்டோட வயித்துல இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து இப்படி இருக்குது. இனி அடுத்து என்ன ஆக போகுது? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் ஜாலியா விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டெய்லி நடதான். அங்கங்க கிடைக்கிற அந்த வெயில், கட்சித்தீவுன்றது ஃபுல்லா ராஜஸ்தானோட வெயில், அது ஃபுல்லா பாலைவனம். அந்த பாலைவனத்துல தான் அந்த ஒட்டகம் அந்த ஆடெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்கங்க கிடைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தின்னுக்கிட்டு இவளோட பால் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அவங்க வித்துக்கிட்டு இப்படியே போய் கடைசியில ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பணம் தட்டுப்பாடா இருந்தா ஆட்டை கசாப் கடைக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வாட்டி ஆடு சாப்பிட்றதுக்காக இந்த ஜென்மம் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்படிதான் நான் இது எதுக்காக இந்த கதையை சொன்னேன்னு தெரியலையே. ஸோ ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துல இப்படிதான் வந்து மேலையும் கீழேயுமா பல லோகங்கள்ல பல பிரம்மாண்டங்கள்ல நம்ம வந்து போய் வந்துகிட்டு இருக்கோம், பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் நம்ம வந்து இந்த வாட்டி பகவானோட கருணையினால நம்மளுக்கு எல்லாருக்குமே குரு கிடைச்சிருக்காங்க. ஸோ குரு கிடைச்சிருக்காங்க, பகவத்கீதை கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பத்திரமா கரை சேர்ந்துடணும். உதாரணத்துக்கு நம்ம தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு மரம் கிடைக்குது, ஒரு மரத்துண்டு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மரத்துண்டை எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது. எனக்கு இது கலர் பிடிக்கல இந்த மரத்துக்கு, இது ஷேப் எனக்கு நல்லாவே இல்லை, எனக்கு இது குத்துது அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் அந்த மரத்தை பிடிச்சு நம்ம அந்த தண்ணியில இருந்து எப்படி தத்தளிக்கிறோமோ அதே மாதிரி பிறப்பு இறப்புன்றத வந்து சாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகரம்னா கடல். இந்த கடல்ல எப்படியாவது நம்ம வந்து பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த பகவத்கீதை, இந்த பகவான் யுகாவதாரமா வந்து நம்மளுக்கு கொடுத்த இந்த மந்திரம், மகா மந்திரம், ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை எல்லாம் சொல்லி இதை இடைவிடாம கடைசி காலம் கடைசி மூச்சு வரைக்கும் அது அப்படியே அந்த ஸ்மரன்ல இருந்து இந்த பௌதிகத்துல இந்த ஆடு மாதிரிலாம் இன்னொரு பிறவி எடுக்காம நம்ம பகவான் கிட்ட வந்து பிறக்கணும், பகவான் கிட்ட வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுதான் ஒரு அவா. அதுதான் பகவானோட அபாவம், அவரோட ஆசையும் அதே தான். அதனாலதான் மீண்டும் மீண்டும் பகவத்கீதையில் அதை வந்து சொல்லிட்டே இருக்காரு. அவர் உன்னை கார் வாங்க சொல்லல, வீடு வாங்க சொல்லல, அவர் சொல்றதெல்லாம் வந்துடுடா, இங்க இருக்காதரா, நீ கார் வாங்கினாலும் பங்களா வாங்கினாலும் என்ன பிரயோஜனம்? நீ அடுத்தது நரகத்துக்கு போய் கஷ்டப்பட போற, அடுத்ததுக்கு பிறவி எடுத்து நீ வந்து கஷ்டப்பட போற இல்லையா? அந்த கிளாஸ் இஸ் நாட் ஓவர். இன்னொரு முக்கியமான பார்ட் நான் இன்னும் எடுக்கல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஐ வில் கம் பேக். யாரும் போயிடாதீங்க. எஸ் பிரதமா மாதாஜி, நீங்க கை தூக்கிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா, ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து என் பையன் கேட்டான். சொல்லுங்க. அவனுடைய கொஸ்டின் என்னன்னா, சோலார் சிஸ்டம்ல எர்த் இருக்கு, நம்ம எர்த்ல இருக்கோம், அதுக்கும் இதுக்கும் ஏத்த மாதிரி கொஸ்டின் கேக்குறான். நம்ம அங்க இல்லையே, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்ட்டு. இட்ஸ் லைக் டோட்டலா கேக்குறது வந்து எப்படி ரெண்டு எர்த் இருக்கா அப்படின்னு கேக்குறான். இது கொஞ்சம் புரியல. சோலார் சிஸ்டம்ல எர்த் இருக்கு, ஆமா, நம்ம இந்த எர்த் வேற நினைக்கிறோனோ? ரெண்டும் ஒண்ணா இல்ல வேறையா? ஒண்ணுதான் மாதாஜி. இப்ப நம்ம உதாரணத்துக்கு என்னோட படத்தை வந்து போட்டோல பாக்குறீங்க அப்படின்றதுனால நான் ஒண்ணு அது ஒண்ணுன்னு இல்லையா? இல்ல, இட் இஸ் ஒன்லி a picture that we are seeing the solar system. இன்னொன்னு, நீங்க இப்போ லைவா சோலார் சிஸ்டத்தை பாக்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு சேட்டலைட்ல போறீங்க, ஒரு ராக்கெட்ல போறீங்க, நீங்க வந்து அந்த எர்த்தெல்லாம் தாண்டி நீங்க 3 பக்கத்துல போயிட்டு அப்படியே இந்த சோலார் சிஸ்டத்தை பார்த்து அப்ப அங்க இருந்து பாத்தீங்கன்னா எர்த்தை பார்க்கலாம். You know, from that you can see the earth. Now இப்ப you are inside the earth. எப்படி ஒரு சர்க்கிளுக்குள்ள இருந்துட்டு சர்க்கிளை பார்க்க முடியாது, அந்த மாதிரி நம்ம இதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். we are inside the earth. when we get out of the earth, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர், அட்மாஸ்பியர் இதெல்லாம் தாண்டி நீங்க வெளியில போனீங்கன்னா இந்த எர்த், இந்த சன் எல்லாத்தையும் டைரக்டா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சன் மூண ஜாஸ்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவன் இத கன்வின்ஸ் ஆகல. ஏன் நம்ம அங்க இல்ல? எங்க இருக்கணும்ன்றா? நம்ம எர்த்ல இருக்கோம், பட் சோலார்ல இருக்கிற எர்த் அங்கக்குள்ள இல்ல. we are inside that solar earth தான். we are inside that. ஆகல. அதான் உங்களுக்கு என்கிட்ட ஒரு நாள் பேச வைங்க. I can tell in his language. I can tell him. அவனோட என்ன வயசு அவனுக்கு? 8 years. யா, அவனை என்கிட்ட ஒரு வாட்டி ஜூம்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப் வீடியோ கால்லயோ வர சொல்லுங்க. we will talk. ஓகே, thank you பிரபு. ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி இந்த எர்த் எல்லாம் ஒண்ணு கிடையாது. முன்னாடி எல்லாம் எர்த் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க ஈவன் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா
எர்த்தெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 2 எர்த்தோ 3 எர்த்தோ கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடி சூரியன் ஒண்ணுன்னு நினைச்சாங்க, இப்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி சாஸ்திரத்துல வந்து போட்டிருக்கு சிந்தாமணி பிரகரசத்மசு கல்ப விருக்ஷா. அவங்க தரையே வந்து கல்லால, சிந்தாமணி கல்லால ஆனது. அதெல்லாம் எப்படா இருக்கும்னு நினைப்போம். பட் ஈவன் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிரகம் வந்து ஃபுல்லாவே கிறிஸ்டல்ஸ்ல தான் மேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல் தட் இஸ் இந்த பாகவதம் அண்ட் பகவத்கீதா இஸ் 100% ட்ரூத். இன்னைக்கு சயின்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாயிண்ட் 0.01க்கு அதை கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க மேல. ஓகே, ஸோ மேல்கொண்ட கேள்விகள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு 2-3 விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுங்க, நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலி என்னோட இதுலயே போட்டு வச்சிருந்தேன், ஃபார் சம் ரீசன் அது வரமாட்டேன்ருச்சு. எங்கே அவன்? கிருஷ்ணா நாராயணா. அது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. இந்த மனம், புத்தி, அகங்காரம், பால்சிகோ அதெல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ்ல லேயரா இருக்குன்னு காமிச்சிங்கல்ல, அது எப்படி பிரபு? நம்ம உயிர்வாளிகளுக்கு தானே அது இருக்குது. நம்ம உடல் விட்டு உயிர் தெரியும் போது அதை எடுத்துட்டு போறோம்னு சொல்றீங்க. அந்த லேயர்ல எப்படி? சரி, அதாவது இதை எப்படி வச்சுக்கலாம்னா, நீங்க உங்க கிச்சன்ல இருந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2 கிலோ மிளகாப்பொடி, 2 கிலோ பருப்பு, 1 கிலோ அதெல்லாம் மொத்தமா வச்சிருக்கீங்க. கரெக்டா? அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, சாம்பாரோ புளிக்குழம்போ ஏதோ ஒன்று பண்றீங்க. அந்த மாதிரி இந்த ஹோல் கிரியேஷன் இஸ் மேட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாமே நம்மளை வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கு. அதுல நம்ம கொஞ்சோண்டு எர்த்து, கொஞ்சோண்டு நீர், நெருப்பு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பூமியில இருக்கோம். நம்ம பூமியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70%, 75% ஆஃப் வாட்டர். நம்மளோட உடம்புலையும் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த வாட்டர். ஸோ நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பிரகிருதி ஒரு உடலை கொடுக்கறது, விச் இஸ் மேட் ஆஃப் ஃபுல் ஆஃப் வாட்டர். இப்போ இதே சூரியன் லோகன்ல, சன் பிளானட்ல ஒருத்தன் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனோட பாடி மேக்சிமம் வில் பி மேட் ஆஃப் ஃபயர். அவனுக்கு கொஞ்சோண்டு தான் வாட்டர் இருக்கும். நம்மளுக்கு எப்படி கொஞ்சோண்டு ஃபயர் இருக்கு, நம்ம வயிற்றுக்குள்ள அக்னி இருக்கு. ஆக்சுவலி அந்த அக்னி மட்டும் இல்லைன்னா நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. சாப்பிடலாம் இன்னையோட மூடும், அவ்வளவுதான். அந்த ஃபயர் ஆஃப்னா அவ்வளவுதான். ஒரு வேளைக்கு மேல 2வது வேளை நம்மளால சாப்பிட முடியாது. பட் அந்த அக்னி இருக்கிறதுனால தான் அது ஆசிட் ரூபத்துல இருக்கு. அதோட இன்னொரு ஃபார்ம் அது வந்து நம்மளை ஜீரணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா பூமி எல்லாமே இருக்கு. பூமி, ரப்போ, நலவாயு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம சிருஷ்டியில மெயினா நம்ம இந்த பிரம்மாண்டத்துக்கு நிறைய இருக்கு. அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்தந்த பிளானட்ல யார் யார் எங்க இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. உதாரணத்துக்கு சந்திர லோகத்துல மேக்சிமம் எதால மேடர்னா பூமியோ நெருப்போ நிலமோ இருக்காது. அது வந்து மேட் ஆஃப் மைண்ட். நீங்க பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கொஞ்சம் பேய் பிடிக்கிற மாதிரி இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள்லாம் பாருங்களேன், அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்? பிகாஸ் சந்திரா இஸ் மைண்ட். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் த மைண்ட். அது அப்போ பக்கத்துலையும் தூரத்துலையும் வரும்போது இது வந்து நம்மளோட இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இட் எப்படி ஒரு மேக்னெட் இந்த பக்கம் அப்படி கிட்டக்க வரும்போது ஒரு டிஃபரன்ஸ் இந்த பக்கம் காட்டுறது தொடலை, ஆனால் இன்டர்னலி தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா? ஸோ அதை மாதிரி இந்த சந்திரன் பண்ணும்போது இங்கே எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? சந்திரனை வழிபட்டு சந்திரனோட சகாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மைண்டில் மேக்சிமம் அவங்க மேக் பண்ண, அதெல்லாம் நினைச்சே கற்பனையே பண்ண முடியாது. அது வந்து மைண்டில் மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிலம் நீர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நம்மளோட உடம்பை எடுத்துக்கிட்டு நம்ம சந்திரலோகம் போகும்போது அது வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இங்கே வீடை கட்டுறோம், மண்ணை குழச்சி தண்ணியை குழச்சி செங்கல்ல சுட்டு நம்ம வீடு கட்டுறோம். ஆனால் அவங்களோட வீடெல்லாம் வேற இதில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? இப்போ ஒரு இக்லூல என்ன பண்ணுறாங்க, ஐஸ்லேயே வீடு கட்டுறாங்க இல்லையா? இது ஒரு குளவி எடுத்துக்கோங்க, மண்ணை வந்து எச்சில் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி குளவி வந்து வீடு கட்டுறது இல்லையா? நம்ம வந்து வேற மாதிரி வீடு கட்டுறோம். அதே மாதிரி சந்திரன்ல வந்து பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய கிராமங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் வேற ஃபார்ம்ல இருக்கு. எப்படி நீங்க உங்க மனசுல இப்ப நான் என்ன மனசுல நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுறதா?
இல்ல அது வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு. மனம் இருக்கு, மனம் இல்லாமலாம் இல்ல, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாம் ஆசை, அதை பண்ணணும் இதை பண்ணணும் மனம் இருக்கு. ஆனா அது வெளியில தெரியறது இல்ல. அது ரொம்ப சூட்சுமமா இருக்கு. ஆனா சந்திரன்ல போனீங்கன்னா அது பிரதானமா இருக்கும். ஆனா நம்ம இந்த உடல் வந்து மனம் வந்து ரொம்ப சூட்சமான விஷயம். அதனால நம்மளால அதை பார்க்க முடியல. அங்க வந்து நம்ம பார்க்குறோம் என்னமோ காலியா இருக்கிற மாதிரி. பட் இட் இஸ் தேர். அந்த பிளானட் ஃபுல்லாவே எக்யூப்டா ஃபுல்லா எல்லாரும் அந்த மக்களோட அங்க இருக்குது. அதே மாதிரி சூரிய லோகத்துல, அதே மாதிரி சந்திரன்ல, எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ஓகே, ஸோ பிரம்மாண்டம் இஸ் கவர்ட் வித் அ ஹோல். அது வந்து என்னது, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கம்ப்ளீட். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம். the whole creation is made with all these things. ஓகேவா? see இத வந்து நம்ம 100% யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. எப்படி ஒரு குழந்தையால ஒரு மெடிசனை வந்து புரிஞ்சுக்க முடியுமா? பேராசிட்டமால்லாம் புரியுமா? ஆன்டிபயோட்டிக்னா புரியுமா? எண்டோஸ்கோபினா புரியுமா? ஆனா அந்த ஊசி போட்டா கொஞ்சம் ஜுரம் போறது, அதை வேணா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம வந்து பிரம்மாண்டம் எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த கால் பகுதி இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகம், மகாவிஷ்ணுவோட வேர்வை தூரத்துல இருந்து வரக்கூடிய இந்த பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துல இத்தினூண்டு இருக்கக்கூடிய 14 உலகங்கள், அந்த 14 உலகத்துல நீங்க இருக்கீங்க. அப்பனா பிரம்மாண்டம்லாம் எவ்வளவு பெருசு, எத்தனை பிரம்மாண்டங்கள், மகாவிஷ்ணு எவ்வளவு பெருசுன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கரெக்டா இல்லைங்களா? ஆனா அவரை வந்து நம்ம இந்த வாட்டி சொல்லுங்க மாதாஜி. நீங்க நிறைய சொல்றீங்க பிரபு. அதாவது ஞானத்தோட சேர்ந்து விஞ்ஞானத்தை மூலியமா எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அதை கேட்கும்போது ஒரு பிரம்மாண்டம் தெரியுது, ஒரு பயம் இருக்கு. நம்ம அங்கிருந்து இப்படி எல்லாம் வந்திருக்கோம் போயிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தோணுது பிரபு. ஆனா அவ்வளவு தூரத்துல இருக்கிற அந்த கோலோகத்துல இருக்கிற அந்த பகவான் கிட்ட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ லாஸ்ட்ல என்னோட புத்திக்கு புரிஞ்சது வந்து, நீங்க சொன்ன ஒரு சிம்பிள் இதுதான், நம்ம அங்க போகணும், அவ்வளவுதான். அதுதான் ஒரு குறிக்கோள். இதெல்லாம் கேட்கும்போது இப்படி எல்லாம் இருக்கான்ற ஒரு பயங்கரமான ஆச்சரியமா இருக்கு பிரபு. எஸ் எஸ் மாதாஜி, எஸ். நான் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. அதாவது என்னாச்சுன்னா, இந்த வாட்டர் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க, தண்ணியில ஓட்டக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அப்ப நான் என்ன பண்ணேன், நானு இங்க அனுகுலா மாதாஜி, அப்புறம் இன்னொரு மாதாஜி ரங்கினி மாதாஜி, நம்மளுக்கு அந்த இதெல்லாம் துளசி எல்லாம் காமிச்சாங்கல்ல, இந்த 3 மாதாஜியும் 2 மாதாஜி பேக்ல உட்காந்துருக்காங்க. நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே கடல்ல ரொம்ப தூரம் போயிட்டேன். ஒரு 2-3 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். போயிட்டு அங்க போயிட்டு நான் எட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பீடெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா, டொபுக்கிட்டே இருந்து 3 பேர் அது கவுந்துருச்சு. அந்த ஸ்கூட்டர் வந்து கவுந்துருச்சு. ஓகே, 3 பேருமே ஜாக்கெட் போட்டிருந்தோம். அப்போ நாங்க 3 பேருமே உடம்பு ஃபுல்லா தண்ணியில போயிடுத்து, தலை கண்ணு மூக்கு வரைக்கும் மட்டும் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கோம் 3 பேரும் அந்தரத்துல. அப்ப நான் வந்து நினைச்சு பார்த்தேன், ஏடாப்பா எங்கேயுமே தெரியல, நாங்க வந்த இடமே எங்க இருக்குன்னு தெரியல, அந்த லெவலுக்கு ஆகி போச்சு. கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், 1 கிலோமீட்டர். இப்ப கீழே தண்ணி எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு தெரியல, இதுல சுறா இருக்கா திமிங்கலம் இருக்கா இப்ப என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே பயங்கரமா இருந்தது அந்த கடல். ஆக்சுவலி இங்க இருக்கிற கடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழம் கம்மியான ஒரு கடல், நம்ம இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், அப்ப மகாவிஷ்ணு எவ்வளவு பயங்கரமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மகாவிஷ்ணுக்கு வந்து இது வந்து ஒரு துளி தண்ணி கூட கிடையாது, ஒரு துளியில கூட கிடையாது. ஆனாலும் இதுவே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. வேற கிரகத்துல இருந்து மனுஷங்கள்லாம் வராங்க, இந்த பறக்கும் தட்டு அது மாதிரி எல்லாம் வராங்கன்னு சொல்றாங்களே பிரபு. ஆமா, நம்ம இங்க இருந்து சேட்டலைட் எல்லாம் விட்டுட்டு இருக்கோம்ல மாதாஜி, இங்க இருந்து நம்ம அந்த கிரகத்துக்கு மார்ஸுக்கு போட்டோம், மெர்குரிக்கு போடுறோம்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறோம்ல, அதே மாதிரி அவங்க அங்க இருந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்ப உண்மைதான்ன்றது இப்பதான் பிரபு புரியுது. இட்ஸ் ஆல் ட்ரூத். பட் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதுதான் பாயிண்ட். இவங்க என்னமோ நினைக்கிறாங்க, உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை தவிர ஒரு இது கூட நம்ம எடுத்துக்க முடியாது. உனக்கு இந்த பூலோகத்தை கொடுத்துருக்காங்கன்னா நீ அங்க போயிட்டு ஒன்னும் மெக்கானிக்கலா ஒன்னும் பண்ணிட முடியாது. So there is no point. இதெல்லாம் நம்ம தேவையில்லாம நம்மளோட மனுஷ வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்றோம், ரிசோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது எஸ் மாதாஜி, அட்லாஸ்ட் நம்ம இதனால புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் மாதாஜி, இப்படிப்பட்ட பகவானே நம்ம இது பண்றோம். ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, இது இல்லை, ஸ்டாப் ஷேர். இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக
ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பான்ஷனையும் பற்றி எடுக்கணும்ட்டு பிளானு. ஓகே, இதுதாங்க மொத்த எக்ஸ்பான்ஷன்ஸை இது வரைக்கும் பகவான் உள்ள விஷயங்களை இன்னைக்கு வந்து சொல்ல போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும், டைம் கொடுங்க. பகவான் கிருஷ்ணர் ஸ்வயம் ரூப. ஓகே, நான் ஏற்கனவே ஸ்வயம் ரூபாக்கு இன்னொரு ஸ்லோகத்துல இருந்து சொல்லியிருந்தேன். அதாவது அவரு வந்து வேற எதுவுமே சோர்ஸ் கிடையாது, அவருக்கு அவர் தான் சோர்ஸ். இப்ப நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா இருக்குது இல்லையா? இந்த டிவி எங்க இருந்து வந்தா, டே நான் அந்த கம்பெனில வேலை செய்யும் போது எனக்கு கொடுத்தாங்க, இந்த ரோடு யாரா போட்டாங்கன்னா இந்த ஆட்சியில பண்ணது, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு சோர்ஸே கிடையாது, அவருக்குள்ள இருந்துதான் சோர்ஸ். ஸோ அவர் எப்படி பிரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வயம் பிரகாஷ அப்படின்றது அது 2 வகை இருக்கு. பிராபவ பிரகாஷ, வைபவ பிரகாஷ அப்படின்னு சொல்லிட்டு. பிராபவ பிரகாஷ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பகவான் எக்ஸ்பேண்ட் ஆறாரு, அதே ரூபத்துல எக்ஸ்பேண்ட் ஆவாரு. எங்கன்னா 2 இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, ராசலீலையில 1000 கோபிகளோட டான்ஸ் ஆடும்போது ஒரு கோபிக்கூடையும் கிருஷ்ணர் அதே ரூபத்துல இருந்தார். அதே மயில்பிலி, அதே பீதாம்பரம், அதே வைஜந்தி மாலா, வனமாலா இதெல்லாம் போட்டுண்டு புல்லாங்குழல் வச்சுண்டு இடுப்புல பகவான் என்ன பண்றாரு, 10-15,000 பேரை அவர் எக்ஸ்பேண்ட் ஆகி ராசலீல டான்ஸ் ஆடுறாரு. அதே மாதிரி துவாரகால அவருக்கு 16,108 மனைவிகள், துவாரகால 16,108 பேலஸ் இருக்கு, அரண்மனைகள் இருக்கு. பகவான் வெளியில வரும்போது ஒன்னா வருவாரு, உள்ள போகும்போது டாயிங் டாயிங் டாயிங்னு பார்த்தோன்னா 16,108க்குள்ளேயும் கிருஷ்ணர் போவாரு. பாத்தீங்கன்னா கிரீடம்லாம் வச்சுப்பாரு. அங்க வந்து துவாரகா கிருஷ்ணர் இல்லையா, அதனால அங்க வந்து கிரீடம்லாம் இருக்கும். இங்க விருந்தாவன் கிருஷ்ணருக்கு கிரீடம்லாம் இருக்காது, ஒரு துணியை தான் தலையில, மாட்டுக்கார வேலை மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, அந்த மாதிரி மாட்டுக்கார வேலன் ரூபத்துல இருப்பார் அவரு. ஆனா அங்க போனீங்கன்னா நல்லா ராஜா விட்டு பிள்ளை மாதிரி கிரீடம்லாம் வச்சு வாங்கிலாம் வச்சுக்கிட்டு வாழெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பாரு. ஆனா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆவார். ஸோ இதுக்கு பேர் வந்து பிரபாவ பிரகாஷ லீலா. இதுல வந்து அதே ரூபம், ஆனா பெரிய எக்ஸ்பான்ஷன்ஸ், பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்காது. ஓகேவா? சேம் மூடு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய சமாச்சாரங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆனா வைபவ பிரகாஷா அப்படின்னு சொன்னா அவரோட ரூபத்தை லேசா மாத்திப்பாரு. ஸோ வைபவ பிரகாஷ லீலால முதல்ல வர்றது பலராம். நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ரூபத்தை கொஞ்சம் மாத்திக்கிறாரு, அவரு மாத்திக்கிட்டு மூடையும் வந்து மாத்திக்கிறாரு. இப்போ அங்க 16,108 கிருஷ்ணரா போனாலும் எல்லாருக்குமே அவர் வந்து கணவனாவோ அப்பாவாவோ தான் போவாரு, மூடு சேம். ராசலீலா ஆடும்போது எல்லார்கிட்டையும் அதே கண்ணனா தான் போறாரு, அதே மூட்ல தான் போறாரு. ஆனா இந்த வைபவ பிரகாஷ லீலையில அவரோட மூடு வந்து டிஃப்ரெண்ட், அவரோட எமோஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு கிருஷ்ணர் பிராபவ பிரகாஷவா இருக்கும்போது அவரு என்ஜாய் பண்ற மூடு தான். ஆனா உதாரணத்துக்கு பலராமா வரும்போது அவரோட மூடு வேற. பலராம் மூடு பாத்தீங்கன்னா சேவை பண்ணணும், இந்த கண்ணனுக்கு சேவை பண்ணணும், அவர் தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காரு, ஆனா சேவை பண்ணணும்னு எக்ஸ்பேண்ட் ஆகுறாரு. இங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆகுறாரு, இங்க சேவை பண்ணணும். ஸோ மூடு மாறுது, அவரோட ரூபமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஓகே, ஸோ வைபவ அப்படின்னு சொன்னா ரொம்ப எலாபரேட்டா, நான் கொஞ்சம் டிஃபரன்ஸை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராபவ லீலையில வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டைரக்டா, லிமிட்டடா ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக வருவார், அவ்வளவுதான். டான்ஸ் ஆடணும், இன்னைக்கு நல்ல சித்ரா பௌர்ணமி நல்லா இருக்கு, இல்லைன்னா இன்னைக்கு நல்ல இளவிதர் காலம், எனக்கு செம மூட்ல இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு, அவ்வளவுதான். இட் இஸ் அ சிம்பிள் டைரக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் எ ஸ்பெசிபிக் பீரியட். ஒரு பர்டிகுலர் டைமுக்காக அந்த ஒரு லீலை பண்றாரு, முடிக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. பட் வைபவ அப்படின்னா, அந்த வைபவ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே வந்து ரொம்ப கிராண்டா, ரொம்ப வைடா, ரொம்ப எக்ஸ்டென்சிவா, சில காம்ப்ளிகேட்டடா, சில காஸ்மிக் ரோல்ஸ், இந்த பிரம்மாண்டத்துல சில விஷயங்களை செய்யறதுக்காக பகவான் எக்ஸ்பேண்ட் பண்றது வைபவ பிரகாஷ லீலா. ஸோ இப்படி பகவான் 2 விதமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறார். புரிஞ்சுதுங்களா? இந்த பிரபாவ பிரகாஷ ஜாஸ்தி கிடையாது, அதோட அது அப்படியே முடிஞ்சு போயிடுறது. ஆனா இந்த வைபவ பிரகாஷ பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவா நடக்கும். அடுத்தது என்ன ஆகும், பலராம்ல இருந்து விலாச அப்படின்ட்டு ஒரு
எக்ஸ்பான்ஷன். இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். இதுல என்ன ஆகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 சத்துர்வியூகா அப்படின்னு சொல்லுவாங்க. வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்த பகவான் வந்து இங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆவார். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த அயோத்தியா இந்த இடம்லாம் பார்த்தல அந்த இடத்துல இந்த சத்துர்யுகா இருக்கிறது. ஓகேவா? அதற்கு கீழே இந்த சங்கர்ஷ்ணா மட்டும், இந்த மிச்ச 3 பேரும் அப்படியே தான் இருப்பாங்க. பிரத்யும்னா, வாசுதேவா, அனிருத்தா அப்படியே தான் இருப்பாங்க. ஓகே, இந்த 4 பேருக்கு பேர் வந்து ஆதி சத்துர்யுகா. இதுல இந்த சங்கர்ஷ்ணா மட்டும் என்ன பண்ணுவார்னா நாராயணரா இங்க வந்து 2வது சத்துர்யுகத்தை ஆரம்பிப்பார். த்விதீய சத்துர்யுகா அகைன் இங்க வந்து என்ன ஆகும்னா வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா எக்ஸ்பேண்ட் ஆகும். யாரு? இந்த சங்கர்ஷ்ணா மட்டும் இந்த மாதிரி 4ஆக எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த இடத்துல தான் வைகுண்டம், நான் ஐஸ்வர்ய தாமன் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த 2வது சத்துர்யுகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சத்துர்யுகம் மேல அயோத்தியா, மதுரா, துவாரகால இந்த சத்துர்யுகா இருக்கும். கிருஷ்ணரு, பலராம் எங்க இருப்பாங்க? கோலோகத்துல இருப்பாங்க. சோ இந்த 2வது த்விதீய சத்துர்யுகம் வந்து வைகுண்டத்துல ஐஸ்வர்ய பாவத்துல இருக்காங்க. இங்கதான் விஷ்ணு, மதுசூதனன், நாராயணன், மாதவன், கேசவ, வாமனா இவங்களோட வைகுண்டம் எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் இந்த பெருமாள் இருக்காங்க. நரசிம்மர், ஜனார்தனன், உபேந்திரன், புருஷோத்தமன், அதோக்ஷஜன், ஹரி. ஹரி யார் தெரியுங்களா? ஹரி வந்து கஜேந்திர மோட்சத்துக்காக பெருமாள் வந்து போறார் இல்லையா, அவரு ஹரி, அவரோட பேரு. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருக்காங்க. அடுத்தது அனுகுலா, ராதிகா, தேவிதாசி, நீங்க ஒரே கோடு போட்டுட்டு இருக்கீங்க மாதாஜி. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது ஸ்வாம்ச. இந்த 2வது தித்ய சத்துர்யுகத்துல இருந்து சங்கர்ஷ்ணா இருக்காரு. இந்த சங்கர்ஷ்ணா அகைன் ஸ்வ அம்ச. ஸ்வ அம்சனா ஒரு பார்ட்டா இனி ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் எக்ஸ்பான்ஷன்ஸா இருந்துட்டு இனி பர்சனல் ஸ்வ அம்சாவா பார்ஷியலா எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2வது சங்கர்ஷ்ணா தான் முதல் பெருமாளாக, மூத்த பெருமாளாக, ஆதி விஷ்ணுவாக, கார்ணோதக சாய் விஷ்ணுவாக, மகாவிஷ்ணுவாக எக்ஸ்பேண்ட் ஆகிறார். இது எல்லாமே நான் அந்த ஒரு விஷ்ணுவா தான் சொன்னேன். அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கார்போதக சாய் விஷ்ணு, ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் கார்போதக சாய் விஷ்ணுவா போயிட்டு அந்த கார்போதக சாய் விஷ்ணு சிரோதக சாய் விஷ்ணுவா எக்ஸ்பேண்ட் ஆகிறார். இப்ப இந்த சிரோதக சாய் விஷ்ணுல இருந்து நிறைய டைப் ஆஃப், நான் ஏற்கனவே சொன்னேன், லீலாவதாரம், குணாவதாரம், சத்தியவேஷ அவதாரம், யுகாவதாரம், மன்வந்த அவதாரம் எல்லாம் இதுக்குள்ள இருந்து வெளியில வருது. இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். லீலாவதாரத்துல யாரெல்லாம் வராங்க, குணாவதாரத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் வராரு, யுகாவதாரத்துல வந்து 4 கலரு இல்லையா, ஒயிட்டா வந்து சத்தியுகத்துல வந்து ஹம்சாவா வராரு, அப்புறம் யக்ஞவா வராரு, அடுத்தது இந்த மாதிரி பகவான் வந்து வராரு. சக்திவேஷ அவதாரமா நாரத முனி, பிருத்து மகாராஜ், பரசுராமர், 4 குமாரர்கள், சேஷநாகம், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவதாரம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை. பகவான் இப்படி எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி இதெல்லாம் பண்றாரு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவமே இல்லை. இப்போ வைகுண்டம் எப்படி இருக்கும், கோலோகம் எப்படி இருக்கும், அவரோட உறவாடம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுபவமே இல்லை. கரெக்டா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு மாமா இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊர்ல, நம்ம குழந்தையெல்லாம் இருக்கும்போது மாமா ஒரு ஊர்ல இருப்பாங்க. அப்பெல்லாம் அடிக்கடி வந்து போக முடியாத, என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்க, ஒரு 2 நாள் தங்கிட்டு போவாங்க. அப்ப என்ன ஆச்சு, எங்க மாமா இப்படிரா, ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடுவார், ஒரு சூப்பரா செஸ் விளையாடுவார், நல்ல பாட்டு பாடுவாரு, என்னை தூக்கி போட்டு கேட்ச் பிடிப்பாரு இல்லையா. நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது, மாமானா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பகவான் வந்து இந்த மாதிரி லீல அவதாரம், இந்த மாதிரி யுக அவதாரம், மன்வந்த அவதாரம்லாம் இந்த மாதிரி ஒரு காரணங்களுக்காக, தர்மத்தை கொடுக்கறதுக்காக, இந்த கலியுகத்துல சாண்டிங் பண்ணணும், அதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஒரு மனுவோட இதுல அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு அவதாரமா வந்து அவர் வந்து வராரு. இந்த பௌதிக உலகத்தை ஆட்சி செய்வதற்காக அவர் வந்து புருஷ அவதாரம், அதாவது இந்த 3 விஷ்ணுக்கள் அவர் வராரு. இது எல்லாத்தையுமே வந்து பல அதுக்குள்ளாடி கேசவனா, ஹரியா,
நரசிம்மரா வாமலாம் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அனுபவத்தை கொடுக்குறாரு. வைகுண்டத்தோட சின்ன அனுபவத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த லீலைகள் எல்லாம் நம்ம இந்த சாஸ்திரத்துல படிக்க படிக்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ண லீலை படிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு கொஞ்சமா என்ன கிடைக்கிறது, அவர் நடத்திட்டு போகும்போது அங்க இருந்தவங்களுக்கு பயங்கரமான அனுபவம் இல்லையா. கிருஷ்ணர் சாட்சாத் கண்ணுல இருந்து இந்த பக்கம் காளிங்கனை இது பண்றாரு, பகாசுரனை கொல்றாரு, அகாசுரனுக்கு உள்ள போய் வராரு, அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா. அடுத்தது நம்மளுக்கு இந்த பாகவதத்தை படிக்கும்போது இல்லைன்னா பக்தர்கள்கிட்ட இருந்து நம்ம கேட்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கிறது இல்லையா. அப்போ இந்த அனுபவத்தை வச்சு ஒரு படம், ஒரு ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓ இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா ஒரு சாம்பிள் கொடுப்பான், கொஞ்சோண்டு ஜூஸ் இல்லைன்னா கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம். இந்தியாவில் அந்த பழக்கம் உண்டான்னு தெரியல, இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பான். நம்மளுக்கு ஒரு சின்ன அனுபவத்தை கொடுப்பான், அப்போ நீ நிறைய வாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்குலாம் டீ குடிக்கிற பழக்கமே இல்லை 100-200 வருஷத்துக்கு முன்னாடி. டீன்ற ஒரு சமாச்சாரமே நம்மளுக்கு கிடையாது, டீ காப்பி ரெண்டுமே கிடையாது. நம்மலாம் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தோம், கூழு கஞ்சின்னு குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெருவுக்கு தெரு டீ கடை வச்சு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ஹேபிட் ஆயிடுச்சு, இன்னைக்கு டீ இல்லாமல் யாருக்கும் இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி பகவான் வந்து ஒரு சாம்பிளை நம்மளுக்கு கொடுத்து, டே வைகுண்டம் இப்படி தாண்டா இருக்கும், கோலோகம் இப்படி தாண்டா இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்குண்டா வாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லீலைகள் எல்லாம். இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க, இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம்ம இதயம் தூய்மை அடைஞ்சு நம்மளோட ஆசை வந்து கோலோகம் போகணும்னு ஆகணும். இதுதான் கோல். இப்போ நம்ம அமெரிக்காவை பற்றி கேட்க கேட்க அமெரிக்கா போயிட்டு வரணும், இல்லை ஒரு படத்தை கேட்க கேட்க படத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை வருது இல்லையா. அதே மாதிரி இந்த கோலோகம், இந்த வைகுண்டம், பகவானோட இந்த அவதாரங்கள் இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு அங்கே போகணும் அப்படின்ற அந்த ஆசை, எவ்வளோ ஆசை இருக்குது கச்சா, அதில் இந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆசையை நல்லா பெருசாக வச்சுக்கணும். ஸோ பெருமாள் அக்கௌண்ட் பார்த்தோன்னா டே இவனுக்கு ஃபுல்லாகவே கோலோகம் போகணும் தாண்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு பக்கத்தில் கூட நிறைய இருந்ததுன்னா சரி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வாண்டுருவாரு இல்லையா. உதாரணத்துக்கு துருவனை பார்த்துக்கோங்க, துருவனை உடனே கூட்டிட்டு போகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. துருவ மகாராஜா பெருமாளை பார்த்ததுக்கு அப்புறம் கூட பெருமாள் வந்து என்ன சொல்றாருன்னா துருவனுக்கு, இஃப் ஐம் ரைட், 34 மில்லியன் வருஷங்கள் நீ வந்து என்னோட பிளானட்ல அங்க இரு, அந்த பிளானட்டின் மேல் நீயே வச்சுக்கோ, துருவலோகம்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த தாமா வந்து துருவனுக்கு கொடுத்து, அவனுக்கு மோட்சம் தான் இருந்தாலும் அந்த மோட்சத்துக்கு கூட அவனுக்கு என்ன இருந்தது, தீவிரமான ஒரு ஆசை, எங்க அப்பாக்கு மேல நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த ஆசையினாலதான் அவன் பகவானை வந்து கும்பிடவே வந்தான் துருவன். கரெக்டா இல்லையா. இப்போ பகவான் வந்துட்டாரு, டே உனக்கு என்ன ஆசை சொல்லுடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ துருவன் சொல்லுவான், பெருமாளே வைரத்தை கொடுத்துட்டு கண்ணாடி துண்டுக்கெல்லாம் நான் ஆசைப்படுவேனா அப்படின்னு கேட்கறாப்புல. இந்த கண்ணாடி துண்டு நான் மென்ஷன் பண்ணது அவன் எதுக்காக இந்த தபச ஆரம்பிச்சான். இன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான், ஆனால் அவன் சாமி கும்பிட ஆரம்பிச்சதே, பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சது ஒரு முக்கியமான ஆசைக்காக தான் இல்லையா. ஆனா பகவான் சொன்னாரு, உனக்கு பௌதிகமா எந்த ஆசையும் உனக்கு குறை நான் வைக்க மாட்டேன்டா, நீ அதையும் முடிச்சுட்டு வா, நீ கண்டிப்பா வர, நீ அதை முடிச்சுட்டு உங்க அம்மாவை நான் இப்ப கூட்டிட்டு போறேன், நீ இப்போ போயிட்டு துருவலோகத்துல போய் என்ஜாய் பண்ணிட்டு உன்னோட அந்த ஆசையை தீர்த்துட்டு நீ அதுக்கப்புறம் வைகுண்டாவான்றாரு. ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி திருப்பி துருவலோகம் மாதிரியோ எந்த லோகம் நம்மளுக்கு வேணுமா யாருக்காது, இல்ல நேரா கோலோகம் வைகுண்டம் போயிடணும்னு ஆசையா? நேரா கோலோகம் வைகுண்டம். அப்ப அந்த ஆசையை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். டே ஐஸ்கிரீம் சாப்பிடணும், டே எனக்கு அங்க போகணும், டே எனக்கு இங்க பார்க்கணும் அப்படின்லாம் ஆசை வைக்கிறோம்ல. அதே மாதிரி வைகுண்டம் போகணும், கோலோகம் போகணும், வைகுண்டம் போகணும், கோலோகம் போகணும். பெருமாளே உன்னோட, கிருஷ்ணாவே உன்னோட நான் விளையாடணும், உன்னோட நான் சண்டை போடணும், உன்னோட நான் வந்து படுக்கணும், நான் அந்த மாதிரி நம்ம ஆசைப்படணும். சரிங்களா. ஹரிஓம் தத்சத். பாதம் பாதிகதா கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய், நிதாய் கௌர் பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. हरे कृष्ण प्रभु। हरे कृष्णा प्रभु जी। ஹரி ஹோ, ஹரே கிருஷ்ணா. எஸ், हरे कृष्णा प्रभु। क्लास நல்லா இருந்தது பிரபு. ஹரி போல். தேங்க்ஸ் மாதாஜி, தேங்க்ஸ். ஸோ இதோட விஷயம் வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை, நம்ம ஒன்றும் எக்ஸாம் பாஸ் ஆகி நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை. இதெல்லாம் நம்ம பகவான் மேல பிரீத்தி, நம்ம இன்னும் நெருக்கமா அவரோட லோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுதான் இப்பவே பகவான்கிட்ட பாதி தூரம் போன மாதிரி இருக்கு இப்போ. பக்தர்களோட இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் பிரபு எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. உங்களை விட்டு இப்படி போயிட்டான்னா நான் திருப்பி கச்சடாவாயிடுறேன். நீங்க சம்டைம்ஸ் எல்லாரும் இருந்தா கூட சில டைம் நீங்க இல்லைன்னாவே எனக்கு ரொம்ப சேடா இருக்கும், என்ன இந்த பிரபு இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேடா நான். ஜெய் ஹோ.
குட். அது தேங்க்யூ மாதிரி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரிபோ, ஹரே கிருஷ்ணா. சரி, நிறைய நேரம் இன்னைக்கு 2 கிளாஸ் ஆயிடுச்சு. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா சரி, பிரபு. நன்றி. கிருஷ்ணா பிரபு. இந்த ஸ்லைட குரூப்ல அனுப்பி விடுங்க பிரபு. அனுப்பிச்சு விட்றேன் மாதாஜி. ரெண்டுத்தையுமே அனுப்பிச்சு விட்றேன் மாதாஜி. இந்த கோலோகம் பத்தி, இந்த உலகத்தை பத்தி, பகவானோட எக்ஸ்பான்ஷன் பத்தி எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, கண்டிப்பா. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சூப்பரா இருந்தது பிரபு. கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு பிரபு. கிளாஸ் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நாராயணா அவ்வளவு நாராயணா. அருமையா இருக்கு. ஆக்சுவலி இத வந்து இன்னொருத்தர் சொன்னாரு. யார் தெரியுமா சொன்னாங்க? பரீட்சித் மகாராஜோட பையன். யாருக்காவது பேர் தெரியுமா? ஆனா நீங்க அடிக்கடி பேசுற பேர் தான். ஜனமே ஜெயம். ஜனமே ஜெயம். ஜனமே ஜெயம் வந்து அவங்க அப்பாவை பாம்பு கடிச்சிச்சுன்னு கடுமையா கோவத்துல இருந்தான். ஓகே, பாம்பு கடிச்ச பரீட்சித்து போயிட்டாரு. ஆனா அவரு வைகுண்டம் போயிட்டாரு இல்லையா? பாகவதம் கேட்டு கேட்டு, இப்ப நம்ம பாகவதம் கேட்கிற மாதிரி கேட்டு கேட்டு அவரு வைகுண்டம் போயிட்டாரு. ஆனா பையனுக்கு கோவம். பையனுக்கு தெரியாது இல்லையா அவர் வைகுண்டம் போனதெல்லாம். பையன் இருந்துட்டு இந்த பாம்பு தான் கடிச்சிச்சு, இல்லைன்னா எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு அப்படின்னு கோவத்துல என்ன பண்றான், ஒரு பெரிய சர்ப்ப யக்ஞம் பண்ணி லோகத்துல இருக்கிற சிருஷ்டியில இருக்கிற எல்லா பாம்பையும் கொல்றான். சிருஷ்டியில இருக்கிற அவன் பண்ற அந்த பவர்ல பாதாள லோகத்துல இருந்து, அந்த லோகத்துல இருந்து, எல்லா லோகத்துல இருந்தும் சில பாம்பாட்டிகள் ஊதுனா என்ன பண்றது, பக்கத்துல தோட்டத்துல இருக்கிற பாம்பெல்லாம் வருது இல்லையா? இவன் பண்ண அந்த சர்ப்ப யக்னத்துல வெவ்வேறு லோகத்துல இருந்தெல்லாம் வந்துச்சு பாம்பு. அதுல ஒரு முக்கியமான பாம்பு, எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, அந்த தக்ஷகனா யாரோ, அந்த பாம்பு என்ன பண்ணும்னா இந்திரனோட சேர சுத்திக்கும். இவன் யக்னம் பண்ண பண்ண அந்த பாம்பு அப்படியே இழுக்குது, இந்திரனை சேர்ந்து இழுத்துட்டு வந்தாங்களாம். சோ இதெல்லாம் பயங்கர டேஞ்சரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாரும் போயிட்டு பிரம்மா கிட்ட வந்து முறையிடுவாங்க, ஏதாவது பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மா என்ன பண்ணாருன்னா அந்த டைம் வந்து சர்வீஸை வந்து வியாசதேவர் கொடுப்பாரு. வியாசதேவர் என்ன பண்ணாருன்னா அவரோட சிஷ்யன் வைஷம்பாயன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிஷ்யனுக்கு வந்து சர்வீஸை கொடுத்து, டேய் அவன் என்னடா இப்படி யக்னம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவங்க அப்பாவை ஒரு பாம்பு கடிச்சதுக்கு மொத்த சிஷ்டியில இருக்கிற பாம்பெல்லாம் கொண்டுட்டு இருக்கான், பிரம்மா ரொம்ப சேடாராரு, நீ போய் அதை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பிரம்மாவோட வியாசரோட அந்த சிஷ்யன் வைஷம்பாயன என்ன பண்ணுவாருன்னா மகாபாரதத்தை கையில இடுக்கலாக்கிக்கிட்டு அவர் அங்க போவார். போயிட்டு அந்த யக்னில போயிட்டு, டேய் ஜனமேஜயா, நான் மகாபாரதம் எடுத்து, அது வரைக்கும் மகாபாரதம் வெளியில கிடையாது, மகாபாரதம் எடுத்துன்னு இருக்கேன்னா நான் சொல்றேன்டா அப்படின்றான். நான் இப்ப ரொம்ப பிஸி, அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்றாரு. டேய் ஒரு சாப்டராவது ஒரு காண்டமாவது சொல்றேன்டா, அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை. டே ஒரு சாப்டர் கொஞ்சோண்டு சொல்றேன்டா, கடைசியில ஒரு ஸ்லோகமாவது சொல்றேன்டா அப்படி ஆரம்பிக்கிறாரு. சரி, இவ்வளோ வியாசரோட சிஷ்ய பிள்ளை வந்து சொல்றது, அவனுக்கு அவ்வளோ கோவம். வியாசரோட சிஷ்ய பிள்ளை வந்து கேட்கிறாரு, நம்ம வந்து சொல்லுவோம் கேட்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் கேட்க ஆரம்பிச்சான். பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நீ ஆரம்பத்துல இருந்து சொல்லு அப்படி சொல்லி 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 எல்லாத்தையும் சொல்லி முடிப்பாப்புல. முடிச்சதுக்கு அப்புறம் வைஷம்பாயனை வந்து கேட்பாரு. ஜனமேஜயன் வந்து வைஷம்பாயனர்கிட்ட கேட்பாரு, உனக்கு என்னடா புரிஞ்சுது, நான் மொத்த மகாபாரதம் சொன்னேன், உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னாங்க. மகாபாரதத்துல தர்மார்த்த காம எல்லாமே இருக்குது, தர்மார்த்த காம மோக்ஷ எல்லாமே இருக்குது, உனக்கு என்னடா பிடிச்சிருக்குன்னு. எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி நீங்கள்லாம் உயர்ந்த பக்தர்கள், பரீட்சித் மகாராஜோட பையன் மாதிரி உயர்ந்த பக்தர்கள், யூ லைக் ஹியரிங். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சிம்டமா. அதாவது எப்படி நோய் குணமாயிடுது அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் ருச்சிலாம் வாயில வரும் இல்லையா, கொஞ்சம் வாயில உடம்புல தெம்பு வரும், கொஞ்சம் வாக்கிங் போகலாம், அதெல்லாம் ஒரு ஜுரத்துல இருந்து ஒரு 10 நாள் ஜுரத்துல படுத்து இருந்துச்சா வரும் இல்லையா, நாக்கில் ஒரு ருச்சி, நடந்து போறதுக்கு ஒரு தெம்பு, கடைக்கு போகலாம் வைக்கலான்ட்டு. அதுக்கு முன்னாடி கூட கடைக்கா நாமல நீங்க போயிட்டு வாங்க, ஐயோ சாப்பிட எனக்கு வேண்டாம், எனக்கு வாந்தியா இருக்குது அப்படின்னும் இல்லையா, உடம்பு தெம்பாயிடுச்சுன்னா. அந்த மாதிரி நம்ம ஆன்மீக உலகம் போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, பகவானோட நாமத்தை சொல்றதுக்கோ பகவானோட லீலைகளை கேட்கறதுக்கோ நம்மளுக்கு வந்து ஆவல் வருமா, இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா கொட்டாய்வு வருமா. ஓகே, நம்ம அந்த ட்ராக்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஆசையோட இருப்போமா, இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய பக்தர்கள் அந்த லெவலில் இருக்காங்க, நானும் அதே மாதிரி வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஹரியம் தட்சத். கிளாஸை முடிச்சுக்கலாம். அனுக்குள்ள வந்து நின்றுட்டே இருக்காடே, கிளாஸை முடிடா முடிடா, ஏன்னா நான் அப்புறம் லேட்டா படுத்து லேட்டா இருந்துச்சுன்னா அடுத்தது அவளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அது எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓ ஐம் சாரி, மீட்டிங் இருக்கு, 1/2 மணி நேரம் லேட்டு. ஓகே, நான் போயிட்டு வரேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரிபோ ஹரிபோ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரிபோ. ஹரே கிருஷ்ணா பிரபு தங்கம்.